ரைட், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நேற்று நாங்கள் ஒஸ்பி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒஸ்பி 5. அதில் நான் சொன்னால் ஏற்கனவே 1 2 3 4 அண்டு பெருமளவான ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆக்சஸ் ஆகிருக்குது. அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கொள்ளணும். இது நாங்கள் இப்போ இந்த 4 month ட்ரைனிங் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எங்களோட ஐடியாவில் போவோம். அதே மாதிரி அவன் கிளாஸ் வந்து சிஎம்சிசி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணினா பிறகு ஓரளவு ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அதே பேட்டர்னில் போவோம்னு சொன்னான். இப்போ நாங்கள் நேற்று ஸ்டார்ட் பண்ணினாங்க. நேற்று வந்து லெசன் 1 பார்த்தினாங்க. லெசன் 1ல் வந்து ஃபார்மசிஸ்டில் வந்து ஃபார்மசிஸ்ட்டை வந்து 7-star ஃபார்மசிஸ்ட்னு சொல்கிறது வந்து அதில் கேர் கிவர், டிசிஷன் மேக்கர், கம்யூனிகேட்டர், மேனேஜர், லைஃப் லாங் லேர்னர், டீச்சர், லீடர் இந்த மாதிரி விடயங்கள் பார்த்துனாங்க. அதை மாதிரி எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் பேஷண்ட் சேஃப்டி, கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி சம்பந்தமான விடயங்கள் பார்த்துனாங்க. அதில் ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட் சொன்னேன். அதை மாதிரி அநேகமாக உங்களுக்கு இன்றைக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் நீங்கள் அநேகமாக இந்த சொல்கிற விஷயங்களையும் உங்களோட மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட் சொல்கிற விஷயங்களையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அநேகமாக நான் நேற்று சொன்ன மாதிரி இப்போ அவங்க போட்டுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் சொல்லியிருக்கிறாங்க லாக் புக் ஒன்று மெயின்டைன் பண்ண சொல்லி. இப்போ நான் நேற்று சொன்னேன் தானே உங்களுக்கு, லாக் புக் மாதிரியே ஒன்று மெயின்டைன் பண்ணால் இல்லை வந்து இதில் ஒரு ஒரு எவிடன்ஸ் தானே. ஒரு அவன் கேட்டால் உங்களுக்கு சப்மிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு நேற்று சொன்னான். இப்போ அவங்களோட நோட்டீஸில் வந்து நேற்று போட்டிருக்கு என்னென்று லாக் புக் கொண்டு மெயின்டைன் பண்ணணும், அது சப்மிட் பண்ணணும். அதில் இருந்தால் அன்றைக்கு டேட்டை போட்டு எழுதினா நீங்கள் அந்த அன்றைக்கு வந்த மாதிரி தானே டேட்டை போட்டு அன்றைக்கு பார்த்த விஷயங்களை நீங்கள் எழுதி ஃபார்மசிஸ்ட்டை சைன் வாங்கி வைக்கீங்கன்னா இல்லை சரிதான். அதே மாதிரி அட்டெண்டன்ஸில் ஃபார்மசிஸ்ட் சைன் பண்ணணும். ரைட். ஓகே, நாங்கள் அதே மாதிரி லெசன் 2 பார்த்துனாங்க நேற்று. அதில் ப்ரிஸ்கிரிப்ஷன் பகுதிகள் பார்த்துனாங்க. அதை விட அப்ரிவியேஷன்ஸ் பார்த்துனாங்க. அதுலேயும் அசைன்மெண்ட் ஒன்று சொன்னாங்க. அதே மாதிரி லெசன் 3 பார்த்துனாங்க. அந்த டோசேஜ் ஃபார்ம் சம்மந்தமாக அதுலேயும் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் வந்து சொன்னேன். அதே மாதிரி லெசன் 4ம் நாங்கள் நேற்று பார்த்துனாங்க. அதில் முக்கியமாக ஃபார்மசூட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், ப்ராக்டிக்கலான கால்குலேஷன்ஸ் நேரத்தில் உங்களுக்கு அந்த மெட்ரிக் சிஸ்டத்தில் வர கன்வர்ஷன்ஸ், பெர்சன்டேஜ் கன்வர்ஷன்ஸ், அதை விட டோசேஜ் கால்குலேஷன், டோஸ் கால்குலேஷன் அதுக்கெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த கவுண்டரில் வந்து ப்ராக்டிஸில் உங்களுக்கு பெரும்பாலும் தேவைப்படுற கால்குலேஷன்ஸ் சரிதானே. அவ்வளவு நாங்கள் நேற்று கதைச்சினாங்க. அதுலேயே உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஒர்க் கொண்டு தந்தனான். எங்கள் ஃபார்மசிக்கு போனால் அதுகளை செய்ய சொல்லி. ரைட், நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டியது லெசன் 5 சரிதானே. லெசன் 5 வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். மற்றது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து முதலாவது ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ரைட், முதலாவது துஷ்யந்தி விஜயரத்னம் வாசிங்க பார்ப்போம். சந்தோஷினி. ஓகே, துஷ்யந்தி. Welcome back. Today we address the lifeblood of your pharmacy, how you bring medicine into the store. Inventory management is not just about moving boxes. It is a clinical and financial safeguard. If your purchasing guidelines are weak, you risk stockouts, expired drugs, and poor cash flow. Inventory management is a
systematic process used in pharmacy to ensure the right medicines are available, maintain safety and quantity, keep குவாலிட்டி proper குவாலிட்டி quantity, குவாலிட்டி uh, கீப் quality, ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் keep ஆஃப் proper ஸ்டாக்ஸ். records of stock, prevent financial losses. ரைட். ஒரு ஃபார்மசியில் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் வந்து முக்கியமான ஒன்று. ஃபார்மசியில் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் வந்து முக்கியமான ஒன்று. அந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக அந்த ஸ்டாக்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொன்னோம். உண்மையில இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மசியில் இருக்கிற மருந்துகளாக இருக்கலாம், மற்ற மருத்துவ பொருட்கள் இருக்கலாம், ஸ்டாக்ல இருக்கிற மிச்ச ஐட்டம்ஸ் இருக்கலாம். இவை வந்து சரியான முறையில் வாங்கி கொள்வனவு செய்கிறதுல இருந்து, அதை ஸ்டோர் பண்ணுறதுல இருந்து, அதை கண்காணிக்கிறதுல இருந்து, அதை பயன்படுத்துகிற எல்லாத்தையும் சம்பந்தமாக மேனேஜ் பண்ணுறதான் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இது தனியாக ஒரு சும்மா ஆம், சும்மா பாக்ஸஸை மூவ் பண்ணி அங்கேருந்து இங்கே எடுத்து வைக்கிறது, இங்கேருந்து அங்கே எடுத்து வைக்கிறதுன்ற அது வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இல்லை. சரிதானே? அது முக்கியமாக ரெண்டு விஷயத்தை பாதுகாக்கும். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ன்றது ரெண்டு விஷயத்தை பாதுகாக்கும். ஒன்று வந்து பேஷண்ட்டு கிளினிக்கல் சேஃப்டி. இப்போ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் அங்கே அங்கே கதை பண்ணாங்க தொடர்ந்து. அந்த சில டேட்டுகள், சில எக்ஸ்பயர் ட்ரக்ஸுகள் அது வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூடுதலாக. அப்போ கிளினிக்கல் சேஃப்டி ஒன்று, மற்றது வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு உங்களோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் வந்து முக்கியம். சரிதானே? இப்போ ப்ரொக்யூமெண்ட்ன்றதால என்ன விடாங்க? ப்ரொக்யூமெண்ட் என்று சொன்னால் மருந்துகளை உங்களோட ஃபார்மசிக்கு கொள்வனவு செய்கிறது. ப்ரொக்யூமெண்ட்ன்றது வந்து ஃபார்மசிக்கு மருந்துகளை கொள்வனவு செய்கிறது தான் சொல்லுவோம். அது சரியா இல்லையேண்டா என்னென்ன பிரச்சனை வரும்? சரிதானே? என்னென்ன பிரச்சனை வரும்? ஸ்டாக் அவுட் ஆகும். ஸ்டாக் அவுட் ஆகும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தேவையான மருந்து ஃபார்மசியில் இல்லாமல் போகும். அது ஒன்று, ஸ்டாக் அவுட் ஆகும். ரெண்டாவது, அதில் உதாரணம் இப்போ பேராசிட்டமோல் டேப்லெட் இல்லையாண்டா பேஷண்ட்டுக்கு உடனே கொடுக்க முடியாது. முக்கியமாக பேராசிட்டமோல் எந்த நேரமும் இருக்க வேண்டிய ஒன்று. அது இல்லைன்னு சொன்னால் அவசரத்துக்கு கொடுக்கலாம். அது மாதிரி பேராசிட்டமோல் மட்டும் இல்லை, முக்கியமான நிறைய மருந்துகள் இருக்கு. அதை விட ரெண்டாவது எக்ஸ்பிஆர் ட்ரக்ஸ். எக்ஸ்பிஆர் ட்ரக்ஸ் அன்றைக்கில் நீங்கள் அதிகமாக இப்போ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சரியாக இல்லாமல் அதிக அளவில் தேவைக்கு அதிகமாக வந்து கொள்வனவு செய்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியாமலோ சரியான முறையில் அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவைப்பாடு வந்துன்னு சொன்னால் நீங்கள் அதை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் தேவையில்லாமல் அதிக அளவில் கொள்வனவு செய்ததால் அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை வருது. அன்றைக்குள்ள உங்களுக்கு லாஸ். அப்போ அப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது. அதை விட அண்ட் புவர் கேஷ் ஃப்ளோ, அதாவது தேவையில்லாமல் ஸ்டொக்கை வாங்கி வச்சிங்கன்னா ஃபார்மசியில் வந்து உங்களோட கேஷ் ஃப்ளோ பணப்புழக்கம் வந்து குறையும். நீங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு கொள்வனவுக்கு இப்போ ஒரு அதிக அளவில் பயன்படுத்தப்படாத ஒரு மருந்தை நீங்கள் ஒரு கம்பெனியோ உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது ரெப்ஸோ வந்து ஓவரா இப்போ கூட 10க்கு 10 ஃப்ரீ, 10க்கு 5 ஃப்ரீ, அப்படி கூடுதலான ஃப்ரீ ஆஃபர்ஸை சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 1 2 போகக்கூடிய ஒரு ப்ராடக்டை அப்படி ஒரு ஆஃபரை சொல்லி உங்கள்கிட்ட தந்து விட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? 10க்கு 1 தான் ஃப்ரீ, ஆனால் 50 எடுத்தீங்கன்னு சொன்னால் 20 ஃப்ரீ. அப்படி சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? தேவையில்லாமல் 50 பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. 50 பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் லாபத்தை பார்த்து 50 பர்ச்சேஸ் பண்ணினா 20 ஃப்ரீ வருது. ஆனால் அந்த லாபம் வந்து உடனே வராது. ஏன்னு சொன்னால் அது உடனே போகாத ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், உடனே விற்க முடியாத ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு மாதத்துக்கு சில ஒன்றுமே போகாத ப்ராடக்டாக இருக்கலாம். 50க்கு 20 சொன்ன உடனே டக்காண்டு பர்ச்சேஸ் பண்ணி வைச்சா உங்களோட பெருமளவான காசு முதல் வந்து அதுக்குள்ள முடங்கிடும். சரிதானே? அப்போ கேஷ் ஃப்ளோ இருக்காது. பிறகு அது என்ன செய்யும்? பெருமளவு மூவ் ஆகாத பொருளை தான் நினையமா அப்படி ஒரு பெரிய ஒரு ஆஃபர் வந்து கொடுப்பார்.
கொடுக்கக்குள்ள நீங்கள் தேவையில்லாமல் ஸ்டாக் பண்ணி போட்டு பிறகு எக்ஸ்பயராக போய் நீங்கள் லாபத்துக்காக பார்த்து எடுத்து பிறகு எக்ஸ்பைரியால் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானே? அப்போ சரியான ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் இப்படியான ஆம், சில விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதாவது என்னென்ன விஷயத்தை தவிர்த்து கொள்ளலாம்? இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறதுல முக்கியத்துவம் என்ன? ஒன்று, ensure the right medicine are available. அப்போ ஃபார்மசியில் வந்து பொதுவாக பயன்படுத்தப்படுற மருந்துகள் வந்து எப்பவும் இருக்கும். பொதுவாக பயன்படுத்தப்படுற மருந்து, அரிதாக பயன்படுத்தப்படுற மருந்துகள் மிஸ் ஆகினா அதை விட மிஸ் ஆகினா அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் பொதுவாக பயன்படுத்தப்படுற மருந்துகள் பொதுவாக ஃபார்மசியில் இருக்கும். உதாரணம் சும்மா பேராசிட்டமால், ஆமாக்சிலின், மெட்ஃபோமின், இதுகள் எல்லாம் உங்களுக்கு பொதுவாக தெரிஞ்சது, பொதுவாக பயன்படுத்தப்படுறது. இது இது இல்லைன்னு சொன்னா ஒரு சரியா ஒரு அன்றாடம் நிறைய அஹ், கொடுக்கப்படுற மருந்து. சரிதானே? அப்போ உங்களுக்கு அது உண்டு. அடுத்த ரெண்டாவது விடயம் சொன்ன நீங்கள் என்னென்று மெயின்டைன் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி. மெயின்டைன் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி அண்ட் அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, மருந்துகள் வந்து சரியான டெம்பரேச்சரில் ஸ்டோரேஜ் செய்வோம். இப்போ ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல உங்களோட பொருளை வந்து என்னென்ன மேனேஜ் பண்ணுறீங்களா, அதை கொள்வனவு செய்கிறதுலேருந்து ஸ்டோர் பண்ணுறதுலேருந்து எல்லாம் வந்து அதுக்கான பேர். அப்போ உண்மையில இன்சுலினை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் என்ன, வேக்சின்ஸ் அந்த அது அப்படி எதுவும் இருந்தால் கோல்ட் செயின் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதா இருந்தாலும் அதெல்லாம் வந்து இப்போ சேஃப்டி மற்ற குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜையும் நாங்கள் சொல்லலாம். அது மாதிரி கீப் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்மசியில் வந்து எல்லா மருந்துகளுக்கும் வந்து ரெக்கார்ட் இருக்கும். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஸ்டாக் ரெஜிஸ்டர் இருக்கும். அதில் முக்கியமான பேட்ச் நம்பர், எக்ஸ்பைரி டேட், எவ்வளோ குவான்டிட்டி, அது வந்து புக்காக மெயின்டைன் பண்ணாது. இப்போ வந்து நிறைய இப்போ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஆன்லைன் சிஸ்டங்கள் இருக்குது. நீங்கள் உங்களோட ஸ்டாக்குகள் ஏற்றி வைக்கிறதுக்கு இஆர்பி சிஸ்டம் எல்லாம் இருக்குத்தானே. அதில் வந்து இப்போ இணையமாக இப்போ சாஃப்ட்வேர்ஸ் தான் கூட பாவிக்கிறது எல்லா ஃபார்மசிஸ்லேயும். அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஓரளவுக்கு. அப்போ உங்களுக்கு விளங்கணும் இந்த ஃபினான்ஷியல் லாஸ் தவிர்க்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? இப்போ ஃபினான்ஷியல் லாஸை வந்து தவிர்க்கணும்னு சொன்னால் தேவையான அளவு மட்டும் வாங்கணும். இப்போ 1000 டேப்லெட்டை வாங்கி 500 எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது உங்களுக்கு லாஸ். இப்போ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு இப்போ எவ்வளவு போகுது, 300 தானேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அதால் அந்த எக்ஸ்பீரியால் வர போகிற லாஸ் வந்து குறைவு. சரிதானே? அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டா சரி. வாசிங்க. It is both a clinical safeguard, protects patient safety, a financial safeguard, protect business stability. If அதாவது என்ன purchasing என்ன சொல்லியிருக்கு? clinical இப்போ நீங்கள் safeguard, ஒரு ஃபார்மசியில் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறது வந்து ரெண்டு விதமானதுக்கு சேஃப்டியாக இருக்குது. ஒன்று வந்து கிளினிக்கல் சேஃப்கார்டு. யாருக்கு யாரை பாதுகாக்குது? இன்வென்ட்ரி patient மேனேஜ்மெண்ட் safety, பேஷண்ட சேஃப்டியை பாதுகாக்குது. ரெண்டாவது இன்வென்ட்ரி financial மேனேஜ்மெண்ட் சரியா இருக்கிறதால ஃபினான்ஷியல் சேஃப்கார்டு, ப்ரொடெக்ட் பிஸ்னஸ் ஸ்டெபிலிட்டி. அது உங்களோட business. ஓ அதை பாதுகாக்குது. ஓகே. If purchasing guidelines are weak, it may cause stockouts, expired medicines, poor cash flow. ஓ இப்போ உங்களுக்கு இதை நீங்கள் ஆம், சரியா அந்த இந்த சிஸ்டம் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சரியா இல்லைன்னு சொன்னால் தேவையான ஒரு மருந்து இல்லாமல் போகலாம், ஆகலாம், எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத மருந்து கூடுதலாக இருந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தேவையில்லாத ப்ராடக்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணி இப்போ கேஷ் ஃப்ளோ இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. சரிதானே? அப்போ உங்களுக்கு முக்கியமானது இந்த கிளினிக்கல் சேஃப்கார்டுன்றது வந்து நோயாளியின் பாதுகாப்பு வந்து உறுதி செய்கிறது. இப்போ ஃபார்மசியில் சரியான முறையில் மருந்துகளை வாங்கி ஸ்டாக் வச்சா தேவையான மெடிசன் அப்பையும் கிடைக்கும். எக்ஸ்பைரி ட்ரக் வந்து கொடுக்கப்படாது. அது மாதிரி பேஷண்ட்டுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து காய்ச்சல் 2 பேருக்குள்ள வந்து பேராசிட்டமால்
ஸ்டாக் வந்து இல்லையாண்டா மருந்த உடனே கொடுக்க முடியாது. சரிதானே? இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து டிலே ஆகும். இப்போ இன்னொரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கு. ஃபினான்ஷியல் சேஃப்கார்டுன்றது என்ன சொன்னால், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சரியாக இருந்தால் தான் என்ன ஃபார்மசி பிஸ்னஸை வந்து ஃபினான்ஷியல் லொஸ் இல்லாமல் வந்து பாதுகாக்கலாம். இப்போ மெடிசின் ப்ரொக்யூர்மெண்ட் சரியாக இருந்தால், அதாவது கொள்வனவு சரியாக இருந்ததுன்னு சொன்னால் தேவையில்லாமல் ஸ்டொக்கை வந்து என்ன செய்ய மாட்டோம், வாங்க மாட்டோம். அதே மாதிரி எக்ஸ்பைரியாவில் வர லொஸ் வந்து குறையும். அதே மாதிரி கேஷ் ஃப்ளோவும் வந்து சரியாக இருக்கும். சரிதானே? ஓகே. அடுத்தார் சந்தோஷினி. Class notes inventory management guideline for purchasing medicine for sale. Procurement standard. Follow established purchasing policies. Buy only from licensed and legitimate suppliers. Verify every item entering the pharmacy. Ensure compliance with regulatory standards. This ensures medicine quality, legal protection, and patient safety. ரைட். அப்போ உங்களுக்கு இந்த கைட்லைன்ஸ், ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து முதலாவது வந்து ஒரு மருந்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான கைட்லைன். அதில் அந்த ப்ரொக்யூமெண்ட் ஸ்டாண்டர்ட்னா நீங்கள் ஒரு வாங்குறதுக்குரிய இது. இப்போ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஃபாலோ எஸ்டப்ளிஷ்ட் பர்ச்சேசிங் பாலிசிஸ். இப்போ உங்களோட ஃபார்மசிக்குன்னு சொல்லி ஒரு எஸ்டப்ளிஷ்ட் பர்ச்சேசிங் பாலிசி வச்சுருக்கணும். இப்போ பர்ச்சேசிங் பாலிசின்னு சொன்னால், இப்போ உங்களோட ஒரு பர்ச்சேஸ் அலர்ட், இப்போ ஒரு கொஞ்சம் ப்ரொடக்டை வந்து வகைப்படுத்தி இருக்கணும். இது அது முக்கியமானது, கொஞ்சம் மூமெண்ட் குறைஞ்சது, கொஞ்சம் இருந்துட்டு பால் மூவ் ஆகிறது, அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ் ஆனது, சீப்பானது. அப்போ அப்படியான சில வகைப்பாடுகள் இருக்கணும். அதில் கூட முக்கியமானதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு லிமிட், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன வச்சுருக்கோம், ஒரு லிமிட் வச்சுருக்கணும். இவ்வளவு ஸ்டாக் வந்த உடனே நாங்கள் ஓட பண்ணணும். கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகிறேன்னு சொன்னால் இவ்வளவு ஸ்டாக் வந்த உடனே நாங்கள் அடுத்த ஓட பண்ணுவோம். ஸ்லோவாக மூவ் ஆகிறேன்னு சொன்னால் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-4 இருந்தாலும் அந்த நாளும் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 2 கிழமை 3 கிழமை செல்லுமெண்டா நீங்கள் அங்காட இன்னொரு கிழமை கழித்து ஓட பண்ணலாம். அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஒன்றில் 4 இருக்குன்னு சொன்னால் அது டக்குன்னு முடிஞ்சிருக்கும். நீங்கள் ஓட பண்ணி வாரத்துக்குள்ளே இல்லாமல் இருக்கும் கொஞ்ச நாள். அப்போ நீங்கள் ஒரு 4 இருக்கைக்கு ஓட பண்ணுறது இல்லை, அது ஒரு 10 இருக்கைக்குள்ளேயே இல்லை 15 இருக்கைக்குள்ளேயே ஓட பண்ணிடுவோம். அதுக்கு குயிக்காக முடிய போகுது. குயிக்காக முடிஞ்சிரும்னு சொன்னால் நீங்கள் அதுக்குள்ள அந்த லீட் டைம்னு சொல்கிறது. லீட் டைம்ன்றா நீங்கள் ஓட பண்ணுறதுக்கும் உங்களோட ப்ராடக்ட் வந்து ஃபார்மசிக்கு வாரத்துக்கும் இடையிலான டைம் கேப். சில இடத்துல வந்து சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நீங்கள் ஓட பண்ணினா சிலது அடுத்த நாள் வரும், சிலது 3 நாள் கழித்து வரும், சிலது 5 நாள் கழித்து வரும், சிலது ஒரு கிழமைக்கு பிறகு வரும், சிலது 2 கிழமை கழித்து வரும். அப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து மறந்து வாரத்துக்கு இடையிலான அந்த கேப்பை சொல்கிறது லீட் டைம். இந்த லீட் டைம் வந்து அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ப்ராடக்டை ஓட பண்ணினா இத்தனை நாளில் வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சுக்கொண்டு இப்போ இது வாரத்துக்கு இந்த ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஓட பண்ணினா 10 நாள் செல்லும் என்று சொன்னால் நீங்கள் 10 நாளைக்குரிய ஸ்டாக் இருக்கைக்குள்ளேயே என்ன செய்யணும், ஓட பண்ணணும். கிட்டத்தட்ட 10 நாளைக்கு இவ்வளவு தேவையான ஒரு இருக்கும். ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதுன்னு சொன்னால் 10 நாளைக்கு கிட்டத்தட்ட 50 தேவைன்னு சொன்னால் 50 இருக்கைக்குள்ளேயே ஓட பண்ணிடுவோம். அப்போ தான் அது இல்லாமல் போகிற அந்த 10 நாளைக்குள்ளே அடுத்த ஸ்டாக் வரும். சரிதானே? ரைட். அப்படியான இதுகளை நீங்கள் ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். அதே மாதிரி ரெண்டாவது, பை ஒன்லி ஃப்ரம் லைசன்ஸ்ட் அண்ட் லெஜிட்டிமேட் சப்ளையர். அதாவது ஒரு லைசன்ஸ்ட் சப்ளையர்கிட்ட இருந்து தான் வந்து நீங்கள் மருந்துகளை வந்து வாங்குவோம். அதே மாதிரி ஃபார்மசிக்கு வர ஒவ்வொரு பொருளையும் வந்து நீங்கள் சரி பார்ப்போம். அதே மாதிரி ensure compliance with regulatory standard. அந்த அது வந்து எல்லா ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் இணக்கமாக இருக்குதான்னு பார்க்கணும். எல்லாம் லேபிளிங் சரியாக இருக்குதா, டேட்டுகள் எல்லாம் சரியாக இருக்குதா, எல்லா விஷயத்தையும் நீங்கள் செக் பண்ணணும். சரிதானே? அப்போ அதை இப்படி நீங்கள் எல்லாம் செக் பண்ணி இதில் செய்கிறதால உங்களுக்கு
என்னென்ன உறுதிப்படுத்தப்பட்டது? மருந்தின் தரம், மெடிசின் குவாலிட்டி, லீகல் லீகல் ப்ரொடெக்ஷன், சட்டபூர்வமான பாதுகாப்பு, மற்றது பேஷண்ட் சேஃப்டி, நோயாளியின் பாதுகாப்பு பேணப்படுது. ரைட். உதாரணம், ஒரு ஆள் அடுத்த சிஸ்மியா. நீங்கள் ஒரு முதலாவது ஒரு சரியான இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல வந்து ப்ரொக்யூமெண்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒன்று சொன்னாங்க. ஒரு லைசன்ஸ்டு சப்ளையர்கிட்ட இருந்த ஒரு ஒரு உரிமம் பெற்ற ஒரு சப்ளையர்கிட்ட இருந்தால் நாங்கள் வாங்கணும். இப்போ உங்களோட ஃபார்மசிக்கு ஒரு சுச்சுவேஷன், என்ன சுச்சுவேஷன் வருது? ஒரு புது சேல்ஸ்மேன் ஒரு ஆள் வாரார். அவர் சொல்றார் அமாக்சிசிலின் லோ ப்ரைஸில், இப்போ 250 ரூபா புக்ஸு, 250 ரூபா காட்டுக்கு, 250 ரூபா அடிச்சிருக்கு, ஆனால் உங்களுக்கு நான் 50 ரூபாய்க்கு தரேன். பில்லுகள் ஒன்றும் போட மாட்டேன், பில்லுகள் ஒன்றும் இல்லை, இது நான் சீப்பாக வேறு இடத்துலேருந்து எடுத்து தரபடியா உங்களுக்கு 50 ரூபாய்க்கு தரேன், நீங்கள் அது 250 ரூபாய்க்கு விற்கலாம். 250 ரூபா, மற்றது எல்லாம் 250, 300 ரூபா விற்குதானே, நீங்கள் 300 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் உங்களுக்கு 50 ரூபாய்க்கு தரேன் கொண்டு ஒரு ஆள் கொண்டு வர. அதுவே ஒரு லைசன்ஸ் சப்ளையர்கிட்ட இருந்து ஒரு 250 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பொருள் 200 ரூபாய்க்கு வருது. அப்போ எது லாபம் கூடினது? 200 50 ரூபாய்க்கு தானே 50 ரூபாய்க்கு தரது லாபம் கூடினது. ஆனால் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற ரிஸ்க் என்ன? பாசி. buying from licensed supplier situation. A new salesman offers amoxicillin at very low price, no proper invoice, no company seal. Risk possible counterfeit medicine. என்னமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது? ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் இல்லாத ஒரு போலியான மருந்தா இருக்கு. கவுண்டர் ஃபிட்னா ஒரு கலப்படமான ஒரு போலியான மருந்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒன்று. No legal proof of purchase. ரைட். அது அவர் அதை வாங்கினதுக்கான வந்து ஒரு சட்டபூர்வமான ஆதாரம் இல்லை. அவர்கிட்ட இருந்து நாங்கள் வாங்குறதுக்கான எந்த ஒரு சட்டபூர்வமான ஆதாரமும் இல்லை. இப்போ அவர் வந்து என்ன இல்லை, என்ன இல்லைன்னு சொல்றார், பில் போட மாட்டேன், நான் அவங்களுக்கு சீப்பாக தாரேன். அவர் எங்கேயாவது களவாகவும் ஏதாவது செய்து கொண்டு வந்திருக்கலாம். சரிதா? Trouble during NMRA inspection. ரைட். இப்போ ஒரு NMRA இன்ஸ்பெக்ஷன் ஏதாவது, இப்போ ஒரு ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் வந்தால், இப்போ இப்படி ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கேக்குள்ள அது பதிவு செய்யப்படாத ஒரு மருந்துன்றதை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் ஒன்று போனால், உங்களோட ஃபார்மசியில இருந்து தான் அந்த மருந்து வழங்கப்பட்டது என்று ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போனால், உடனடியாக NMRA இன்ஸ்பெக்ஷன், ஃபுட் அண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டரோ ஒரு ஆள் வந்து இந்த மருந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணினீங்க, அதுக்குரிய பில் எடுங்கன்னு சொன்னால் உங்களால் பில் எடுக்க முடியும். எடுக்க முடியாது. இப்போ இப்படி ஒரு விலை குறைஞ்ச மருந்து எடுத்து போட்டுட்டீங்க, பில்லும் தெரியல, ஒன்றும் தெரியல, ஒரு கம்பெனி சீலும் இல்லை. அப்போ நீங்கள் லாபம் கூடன்னுட்டு 50 ரூபாய்க்கு வாங்கி போட்டு 250 ரூபா 300 ரூபாய்க்கு விற்று 5 மடங்கு 6 மடங்கு லாபம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. திடீரென்று அந்த மருந்து வெளியில் இது ஒரு போலியான மருந்து கண்டுபிடிக்கப்படுது, கம்ப்ளைண்ட் போகுது. வாங்கினவர் இதில் பிரச்சனை இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறார். எங்கே வாங்கினேன் உங்களோட ஃபார்மசி பேரோட கம்ப்ளைண்ட் போச்சுன்னு சொன்னால் வந்து அந்த மருந்தை செக் பண்ணிட்டு அதுக்குரிய எந்த கம்பெனி, எங்கே இருந்து எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்று சொன்னால், ஒரு லைசன்ஸ் சப்ளையர்ன்னு சொன்னால் ஒரு ப்ராப்பரான இன்வாய்ஸ் இருக்கும். அந்த இன்வாய்ஸ் எடுத்து காட்டலாம், இந்த இவைட்டு தான் வந்தேன்னா அடுத்த கட்டமே கேஸ் அங்கே போயிடும். கேஸ் அவர்கிட்ட போயிடும். இப்போ யார் தந்தவரோ அவர்கிட்ட போயிடுமே. உங்கள்கிட்ட இவர் தான் தந்தவரண்டு ப்ராப்பர் இன்வாய்ஸ் இருக்கு. எது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இருந்து தான் வந்ததுன்னு உங்கள்கிட்ட இன்வாய்ஸ் இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, இவை தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ நேராக அங்கே போவாங்க. உங்களோட நின்று உங்களுக்கு பிரச்சனை பெரும்பாலும் வராது. நீங்கள் யாருண்டே தெரியாத ஒரு ஆள்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் ஒரு பொருளை வாங்கி வச்சிருக்கிறதுல ரிஸ்க் இருக்கு.
இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்தால் உங்களுக்கு அதுக்குரிய ஒரு எவிடன்ஸ் காட்டலாம். இப்போ இங்கே எடுத்த நீங்கள்ன்றதுக்கும் ஒரு எவிடன்ஸ் இல்லை, யார்கிட்ட எடுத்த நீங்கள் இல்லை. அது ஒரு மருந்து போலியானதாக இருக்கலாம். பேஷண்ட்டுக்கும் சேஃப்டி இல்லை தான். அப்போ பாசிங் Smart action. Verify supplier license. ரைட். அப்போ ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்தாலும் அவர் கொண்டு வந்தால் நீங்கள் கட்டாயம் எந்த சப்ளையர்கிட்ட இருந்து மருந்து வரப்போகுதுன்னு வெரிஃபை பண்ணும். அது உங்களுக்கு தெரியணும். அவர் வெரிஃபைடு ஒரு லைசன்ஸ் சப்ளையராண்டு இல்லை இவை வேறு ஏதாவது சந்தேகத்துக்கிடமான சொன்னால் வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவோம். சரிதானே? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லைசன்ஸ்ட் சப்ளையர்ஸ் இருப்பினும் தான் அவைகிட்ட இருந்து வரப்போகுதுன்னு சொன்னால் வருது பில்லோட வருதுன்னு சொன்னால் ஓகே. இப்போ சப்ளையர் லைசன்ஸை வந்து வெரிஃபை பண்ணணும். இல்லை அவர் புதால் தான் வாராருன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாத ஒரு சப்ளையராக இருந்தாலும் சப்ளையர்கிட்ட இருந்து வரப்போகுதுனாலும் அவர்கிட்ட அந்த சப்ளையர் யார் சப்ளையர் கேட்டுட்டு அவன் லைசன்ஸுக்குரிய கொப்பியை காட்டணும்னு சொல்லி அதை நீங்கள் ஒரு எவிடன்ஸுக்கு ஃபோட்டோ இல்லை ஃபோட்டோ கொப்பி எதுவும் எடுத்து வச்சிருந்தா உங்களுக்கு இஷ்யூ ஒன்று வேற இருக்குல்ல. வந்தால் நீங்கள் இந்த சப்ளையர் இதை லைசன்ஸ் தான் அவர் கொண்டு வந்தவர் உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கும். ரெண்டாவது, Purchase only from registered distributor. ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இருந்தால் நீங்கள் வாங்கணும். வாங்கினா உங்களுக்கு சேஃப்டி. சரிதானே? ரைட். மூன்றாவது, Obtain proper invoice with batch and expire. சரியான ஒரு இன்வாய்ஸ்ன்றது வந்து பில்லோட வாங்குவோம். சரிதானே? பில்லோட வாங்குவோம். அதில் பெரும்பாலும் பில்லில் எக்ஸ்பைரி டேட்டும் போட்டு பேட்ச் நம்பரும் போட்டு வர பில்லுகளும் இருக்கு. அப்படி இருந்தால் நல்லா. Record purchase in register. அடுத்து உங்களோட ரெஜிஸ்டரில் வந்து பதியும். ரெண்டாவது சொன்னாங்க, ரெண்டாவது விடயம் வந்து இன்னொரு விடயம். இப்போ நீங்கள் மருந்தோண்ட கொள்வனவு செய்துட்டு நீங்கள் ஓட பண்ணி போட்டு ஓட பண்ணுறீங்க. சரி, மருந்து முடியுதுண்டு ஓட பண்ணுறீங்க. சரி, ஓட பண்ணி போட்டு அந்த மருந்து வந்துட்டுது. இப்போ ஓட பண்ணின மருந்து வந்துட்டு தானேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அப்படியே கொண்டு வைக்க கூடாது. அப்போ என்ன செய்வோம்? அடுத்த மதுசாஜின் Purchase expiry before acceptance. Situation: we ordered 50 scripts. Delivery receipt with expiry in 3 months. நீங்கள் ஒரு 50 காட்டு ஏதோ ஓட பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு மருந்து. அது வந்து ரிசீவ் பண்ணப்படுது உங்களுக்கு மருந்து வித் எக்ஸ்பைரி இன் 3 months. இப்போ நீங்கள் ஒரு வந்த ப்ராடக்ட் இப்போ 50 ஓட பண்ணியிருக்கிறோம், 50 வந்திருக்கு. ஓகே, கொண்டு போய் கடற்கடாண்டு உங்களோட ஸ்டொக்கில் கலந்து விட்டீங்கன்னு சொன்னால், ஸ்டொக்கில் வச்சிட்டீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமோ? அது 3 மாதத்தில் எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னு தெரியுமா? பார்க்கல நீங்கள், தெரியுமா? இல்லை. அப்போ என்ன நடக்க போகுது? நீங்கள் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் டேட் இருக்குன்னு நம்பி 50 எடுத்துருக்கிறீங்க. அப்படி எடுத்துட்டு நீங்கள் அடக்கிட்டீங்க. ஆனால் 3 மாதத்தில் அது எக்ஸ்பைரி ஆக போகுது, உங்களுக்கு தெரியாது. அப்போ அதால் என்ன ரிஸ்க்? பாசிங் Yes, high chance of expiry loss. Short shelf life. அதான் ஒரு ஷார்ட் செல்ஃப் லைஃப்னு சொன்னால் என்ன? அது குயிக்காக எக்ஸ்பைரி ஆக போகுது. அதே மாதிரி எக்ஸ்பைரியால் உங்களுக்கு இப்போ கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு இருக்குமென்னாச்சு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, ஒரு 50 எடுக்கிறீங்க. ஆனால் அது 3 மாதத்துல எக்ஸ்பைரி ஆக போகுது. அப்புறம் உங்களுக்கு அங்கே மிச்சம் நிறைய 40 கிட்ட மிஞ்ச போகுது. 2 வைப்பேன் 30-40 உங்களுக்கு மிஞ்சி எக்ஸ்பைரி ஆக போகுது. அப்போ அவ்வளோ லோஸ். இப்போ என்ன செய்யலாம்? என்ன ஸ்மார்ட் ஆக்ஷன்? Protection: check expiry before signing.
அதாவது நீங்க reject கொண்டு short வந்து சைன் பண்ணி தான் நீங்க ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணுவீங்க பில்லில். அப்படி பில்லில் சைன் பண்ணி நீங்க ரிசீவ் பண்றதுக்கு முதல் எல்லாத்தின் எக்ஸ்பைரி டேட்டையும் செக் பண்ணி கொள்ளணும். சில வேளை சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் ஆழம் ஷோர்ட் டேட் இருக்கிறத உங்களுக்கு கலந்து சில வேளை அனுப்பிவிட வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் உடனே, அப்படி ஷோர்ட் எக்ஸ்பைரி ஸ்டாக் வந்ததுன்னு சொன்னால் உடனடியாக ரிஜெக்ட் பண்ணி அதிலே ரிட்டர்ன் பண்ணி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சரி சரிதானே? ஆ reject short expiry stock. Request minimum 1 year expiry if possible. ஆக குறைஞ்சது ஒரு வருஷமாவது டேட் இருக்கிற ப்ராடக்டை தான் நீங்கள் என்ன செய்யணும். சில வேளை சொல்லுவாங்க 3 மாதம் தான் டேட் இருக்கு, ஆனால் உங்களுக்கு 10க்கு 5 ஃப்ரீ தருவேன். 2 மாதம் தான், 2 மாதத்தில் டேட் முடிய போது உங்களுக்கு 10க்கு 10 ஃப்ரீ தான் என்று சொன்னால் அவன் எக்ஸ்பைரி அவன் வீணா டிஸ்போஸ் பண்ண போகிற ஒரு ப்ராடக்டை 1 மாதத்தில் 2 மாதத்தில் வீணா டிஸ்போஸ் பண்ண போகிற ஒரு ப்ராடக்டை அவனுக்கு ஒரு 10 ரூபா காசாவது வந்தால் பரவாயில்லைன்னு சொல்லி 10க்கு 10 வீணா போக போகிறது. ஆனால் அதில் 10 ரூபா காசு அப்படியாக எடுக்கணும்னுட்டு 10க்கு 10 தாரேன். இப்போ நம்ம 20ம் வீணா போக போகுது, அதில் ஒரு அரைவாசி காசாவது விரட்டும்னு 10க்கு 10 தாரேன்னு வந்துடுவான். நீங்கள் 10 காசை கொடுத்து 20 எடுத்துடுவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு 2 விற்ற உடனே 3 விற்ற உடனே டேட் போயிடும். அப்போ மிச்சம் 7 உங்களோட காசு தான் வீணா போகும். அப்போ ஒரு காலமும் ஆகலும் ஷோர்ட் எக்ஸ்பைரி இந்த கூட ஃப்ரீ என்று சொன்ன ஒன்று எடுக்கக்கூடாது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வர பிரச்சனை. அடுத்தது Follow acceptance checklist. நீங்கள் ஒரு அக்செப்டன்ஸ் செக்லிஸ்ட் வந்து வச்சிருக்கணும். இப்போ ஒரு வந்ததுன்னு சொன்னால், ஒரு ப்ராடக்ட் வந்ததுன்னு சொன்னால் என்னென்ன விஷயத்தை நீங்கள் செக் பண்ணி தான் எடுக்கணும்ன்ற ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பாலிசி ஒன்று இருக்கணும். ஒரு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகக்குள்ள என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும். ஏதாவது டேமேஜ் இருக்குதா, ஏதாவது ப்ராடக்டில் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குதா, இப்போ டேட்டுகள் ஏதாவது மாறி வேறு வேறு டேட் ப்ராடக்ட் கலந்து இருக்குதா, ஷோர்ட் எக்ஸ்பைரி இருக்குதா, விலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணின விலைக்கும் ரீட்டைல் ப்ரைஸுக்கும் இடையில் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குது. சில விட உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் 150 ரூபாயா இருக்குது, ஆனால் அதில் 120 ரூபா அடிச்சிருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அந்த விடாங்க உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி பில்லில் 150 ரூபா படி உங்களுக்கு ப்ராடக்ட் தந்துருக்குறாங்க, ஆனால் அதில் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 120 ரூபா அடிச்சிருக்கு. உங்களுக்கு லாபம் இருக்குதா அதில்? இப்போ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணலைன்னு சொன்னால் சில வேளை தெரியாமலும் அந்த மிஸ்டேக் நடக்கலாம், தெரிஞ்சும் நடக்கலாம். ஒரு கவனிக்காமல் அப்படி செய்யக்குள்ள உங்களுக்கு தான் நாங்கள் அந்த 30 ரூபா லொஸ் ஆகி கொண்டு போக போகுது. நீங்கள் 150 ரூபாய்க்கு எடுத்துட்டு 120 ரூபாய்க்கு விற்று கொண்டு இருக்க போறீங்க. பில்லை பார்க்காமல் பில் இருக்குது கடகடாண்டு செக் பண்ணு அடுக்கி போட்டு நீங்கள் 120 ரூபா 120 ரூபாண்டா கிட்டத்தட்ட ஒரு 10 வீதம் 15 வீதம்ண்டா ஒரு 20 ரூபா இருக்குந்தானே லாபம் இருக்குந்தானேன்னு நீங்கள் நினைச்சு கொண்டிருப்பீங்க. ஆனால் பில்லில் நீங்கள் பார்க்காமல் இருக்கிறீங்க. அங்கே ஒரு மிஸ்டேக்காவோ இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்தில் அப்படி ஒரு மாற்றம் செய்யப்பட்டோ அல்லது தவறுதலாகவோ ஒரு பில் ஒன்று வந்திருக்குது, உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு 20 ரூபா லாபத்தோடு தான் இந்த பொருளை விற்று கொண்டிருக்கிறேன்னு நீங்கள் நினச்சி கொண்டிருப்பீங்கள். மறைமுகமாக நீங்கள் விலையை செக் பண்ணாதால இவ்வளவு நட்டம் போய் கொண்டிருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் விற்கக்குள்ள 30 ரூபா நட்டம் போய் கொண்டிருக்கு. நீங்கள் 150 ரூபாய்க்கு எடுத்துட்டு 120 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இப்போ விலையையும் செக் பண்ணணும். வந்த விலை என்ன, அதில் அடிச்சிருக்கிற விலை என்ன, பர்ச்சேஸ் ப்ரைஸ் மற்றது சேல் ரீட்டைல் ப்ரைஸ் சரிதானே? இப்போ அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது என்ன செக் பண்ணணும்? எக்ஸாம்பிள் 3 அடுத்தா புவிர்சனா. Example 3 invoice post verification. Situation ordered 100 strip. Invoice shows 100. Physical count 90. ரைட். இப்போ பில்லில் 100 போட்டிருக்கு, நீங்கள் 100 ஓட பண்ணுறீங்க, பில்லுலையும் 100 போட்டிருக்கு. அப்போ 100க்கும் நீங்கள் காசு என்ன செய்ய போறீங்க? 100க்கும் இப்போ 100க்கும் பே பண்ண போறீங்க. ஆனால் பெட்டிக்குள்ள 100 இல்லை, 90 தான் இருக்குது.
நீங்கள் எண்ணாம விட்டா என்ன செய்யும்? அந்த 10ஆல வர போறது உங்களுக்கு ஃபினான்சியல் ப்ளஸ். இப்போ ஸ்டாக் மிஸ்மேட்ச் ஆகுறதால ஸ்டாக் மிஸ்மேட்ச் ஆகும். நீங்கள் 100 என்ன என்ன செய்வீங்க? சிஸ்டத்தில் 100 ஏற்றிடுவீங்க. பிறகு ஒரு நேரம் ஸ்டாக் செக் பண்ணக்குள்ள 10 காணலைன்ற பிரச்சனை வரும். உண்மை இல்லையா? நீங்கள் பில்லை பார்த்து பர்ச்சேஸ் போட்டால் பில்லை பார்த்து பில்லில் 100 இருக்குது. அப்போ பில்லை பார்த்து கடை கம்ப்யூட்டரில் 100 ஸ்டாக் வந்துட்டு ஏற்றி போட்டு அடிச்சு விட்டீங்க. அப்போ நீங்கள் குறைஞ்சு 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 போய் அப்போ கடைசி இன்னொரு 10 இருக்குன்னு இன்னொரு 10 இருக்குது. 90 முடிஞ்சது, இன்னொரு 10 இருக்குது. அப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுவோம், நீங்கள் வலிக்கிறீங்க. ஆனால் பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே 10 இருக்குதுன்ற ஸ்டாக் காட்டுது, அங்கே ஒன்றையும் காணல. என்ன நடந்தாலும் பிறகு லேட்டாக நாள் போக போக உங்களால் பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிருக்கு. உடனே நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸி. உடனே வந்த உடனே செக் பண்ணுறது ஈஸி தானே. இப்போ இவ்வளவு பிரச்சனையும் கடந்து இவ்வளவு பிரச்சனையை பார்த்து என்ன நடந்தது, அந்த 10க்கு என்ன நடந்தாண்டு 10 பேரை கூப்பிட்டு விசாரித்து நிற்கிறார்களுக்கு எல்லாம் பேசி யார்கிட்ட இருந்து வந்தது பில் எல்லாத்தையும் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, அது இதுன்னு சொல்லி எல்லாம் குழம்பி அடிச்சு கொண்டு இருக்காங்க. வரைக்குள்ள ஒரு 5 நிமிஷம் உள்ளுக்கு 100 இருக்குதா, 10 10 100 இருக்குது. ஓகே, அதை பார்த்துட்டு போகிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. பில்லில் இருக்கிற அமௌண்ட்டும் பில்லில் இருக்கிற கவுண்டும் குவான்டிட்டியும் அங்கே இப்போ பாக்ஸுக்குள்ளே பேக்குக்குள்ளே பாக்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த குவான்டிட்டியும் சரியாக இருக்குதான்னு வாங்க. ஈஸி தானே. ம். Risk, financial loss, stock mismatch. இதால உங்களுக்கு ஃபைனான்சியலாகவும் 10 காசு நீங்கள் வீணாக கொடுக்க போறீங்க. அதால உங்களுக்கு நீங்கள் லாபம் நினைச்சு கொண்டு விற்பீங்க. ஆனால் அங்கே நீங்கள் 10 காசை தேவையில்லாமல் கொடுத்துருக்கிறீங்க. அப்போ லாஸ். மற்றது நீங்கள் ஸ்டாக் வந்து மிஸ்மேட்ச் ஆக போகுது. நீங்கள் 100 ஏற்ற போறீங்க, ஆனால் 90 தான் இருக்குது. நீங்கள் என்ன ஆகலை. அப்போ இன்வாய்ஸ் க்ராஸ் வெரிஃபிகேஷன், அதாவது இன்வாய்ஸுக்கும் அந்த ப்ராடக்ட்க்கும் ரெண்டும் கவுண்ட் வந்து மேட்ச் ஆகலான்னு பார்ப்போம். அப்படி உங்களோட ஸ்டாக்கில் மிஸ்மேட்ச் ஆகும். நீங்கள் அதை பார்க்காம ஏற்றினீங்க. Smart action, count physically before accepting. அதாவது வாங்குறதுக்கு முதல் பிசிக்கலை நீங்கள் எண்ணுவோம். அடுத்தது Correct invoice immediately. ம். Sign only after verification. ஓகே, அவ்வளோ. அடுத்தது அதெல்லாம் வெரிஃபை பண்ணி கொடுத்தால் நீங்கள் சைன் பண்ணுவோம், சைன் பண்ணி கொடுப்போம். அடுத்தது இன்னொரு சிச்சுவேஷன். Example 4, regulatory compliance. Situation, supplier delivers prescription, only medicine without proper documentation. ஒரு சப்ளையர் வந்து ஒரு மருந்து உண்டு, ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்லி மெடிசனை வந்து சப்ளையர் தாரார். ஆனால் அதுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்லை. ஒரு என்எம்ஆர்ஐ ரெஜிஸ்ட்ரேஷனோ எந்த ஒரு இதுவும் இல்லை. என்எம்ஆர்ஐ அப்ரூவ்ட் அடிச்ச எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு ப்ராடக்ட் வந்து வருது, ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்லாமல் ஒரு ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அப்போ அதால் என்ன ரிஸ்க் இருக்கு? லீகல் வயலேஷன், சட்ட விதிமுறை மீறல். இப்போ நீங்கள் ஒரு சட்ட முறைப்படி இலங்கையில் பதிவு செய்யப்படாத ஒரு மருந்தை விற்கிறீங்களன்னு ஒரு பிரச்சனைக்கு ஆளாவீங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன் நேரத்தில் வந்து அதுக்குரிய பெனால்ட்டி தண்டனை வந்து கிடைக்கும். சொல்கிறேன், இப்போ ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட மருந்து எல்லாம் பெரும்பாலும் அதில் சில போல ஒரு களவு நடந்திருந்தா அப்போ என்ன செய்யலாம்? சரியான நடவடிக்கை என்ன? என்ஷூர் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்லி மெடிசின் பர்ச்சேஸ் டாக்குமெண்டேஷன் இஸ் கம்ப்ளீட். அதாவது அதை நீங்கள் வாங்கிக்கல வந்து அது இந்த டாக்குமெண்டேஷன் வந்து சரியாக இருக்கிறத வந்து உறுதி செய்யும். சரிதானே? அதே மாதிரி டாக்குமெண்டேஷனுக்குள்ள இதுவும் பேர் இது உங்களோட இன்வாய்ஸும் பேர். அது பில்லோட வாங்கணும்ன்றதும் கட்டாயம். பில் இல்லாமல் வாங்கினாலும் உங்களுக்கு இந்த இதே பிரச்சனை வேறு, லீகல் பிரச்சனை. அதை விட வேற என்ன? சில நார்கோட்டிக் கண்ட்ரோல் ட்ரக்குரிய ரெஜிஸ்டர் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு இன் பண்ணக்குள்ள அதை நோட் பண்ணணும். ஸ்டாக் இன் பண்ணுறது, அப்புறம் வெளியில் கொடுத்து அவுட் பண்ணுறது எல்லாமே வந்து அதுக்குரிய ரெஜிஸ்டர்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணணும். என்எம்ஆர்ஐட கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ண வேணும். இதுதானே? ரைட். ஓகே, அப்போ உங்களுக்கு ஒன்று இந்த
இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல வந்து ப்ரொக்யூமெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது கொள்வனவுக்கான சில உக்திகள். கொள்வனவுக்கான உக்திகளில் உண்டு உங்களோட கிளினிக்கல் சேஃப்கார்ட் மற்ற ஃபினான்சியல் சேஃப்கார்டுன்றதுல வந்து உங்களுக்கு முக்கியமானது ப்ரொக்யூமெண்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கணும். அந்த ப்ரொக்யூமெண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து எப்படியான விடயங்கள் இருக்கணும், அதை நீங்கள் கொள்வனவு செய்யக்குள்ள இந்த மாதிரி கொள்வனவு செய்யணும், அதை எப்படி கொள்வனவு செய்ய செக் பண்ணணும், அதோட இன்வாய்ஸுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் இடையில க்ராஸ் வெரிஃபிகேஷன் செய்கிறது, அப்படியான இதுகள் எல்லாம் அதோட சட்டபூர்வமான இதுகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டதை தான் நீங்கள் கொள்வனவு செய்கிறீங்களான்றதெல்லாம் பார்க்கணும். அது ஒன்று. அடுத்த கட்டம் இன்னொன்று, உங்களோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள கிளினிக்கல் ரிலவன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. கிளினிக்கல் ரிலவன்ஸ். அடுத்தது பவதாரன் வாசிங்க. Clinical relevance. Purchasing is not just an administrative task. When you purchase medicines, you are selecting what patient will consume. You must align stock with the pharmacy's formulary. You must consider community health needs. This makes procurement a clinical responsibility. ரைட். அப்போ இந்த உங்களோட பர்ச்சேசிங், உங்களோட நீங்கள் நார்மலாக பர்ச்சேசிங்னு சொல்லக்குள்ள நீங்கள் ஒரு மருந்துகளை கொள்வனவு செய்கிறதுன்றது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குன்னு மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தானே அது, கொள்வனவு செய்கிறது அதுகள் எல்லாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க். அது ஃபார்மசியில் மருந்து வாங்குறதுன்றது தனியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் இல்லை. ஆர்டர் செய்கிறதா இருந்தால் என்ன, பில் வாங்குறதா இருந்தால் என்ன, பில்லு ஸ்டாக்குகள் சேர்க்கிறதா இருந்தால் என்ன, அது அவ்வளவுதான்ட்டு நினைக்கக்கூடாது. இது ஒரு பேஷண்ட ட்ரீட்மெண்ட்டை நேரடியாக பாதிக்கிற ஒரு செயல். இங்கே ஃபார்மசி என்ற இடத்துக்கு வரைக்குள்ள அங்கே பர்ச்சேஸ் என்று சொல்கிறது கொள்வனவு என்று சொல்கிறது வந்து பேஷண்ட ட்ரீட்மெண்ட்டை நேரடியாக பாதிக்கிற ஒரு செயல். ஒரு அவசரமான ஒரு நிலைமைக்கு உங்கள்கிட்ட மருந்து அந்த இடத்துல இல்லை என்று சொன்னால் அங்கே பேஷண்ட ட்ரீட்மெண்ட்டை வந்து பாதிக்கும். சரிதானே? ரைட். அப்போ நீங்கள் மருந்து வாங்கக்குள்ள வந்து என்ன நடக்குது? இப்போ பேஷண்ட் என்ன மருந்தை பயன்படுத்த போறாருன்றதை நீங்கள் தெரிவு செய்கிறீங்க. யூ ஆர் செலக்டிங் வாட் பேஷண்ட் வில் கன்சியூம். பேஷண்ட் வந்து என்ன மருந்து, இப்போ ஒரு 500 பிராண்ட் இருக்கக்குள்ள அதில் நீங்கள் 4 தான் எடுக்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு 50 பிராண்ட் இருக்குது ஒரு மருந்தில், அதில் நீங்கள் ஒரு 4 தான் செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்க சொன்னால், நீங்கள் உங்கள்கிட்ட வரப்போகிற ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த 4ல் 1 தான் கொடுக்க போகிறீங்களோ இல்லையோ? இங்கே ஆளக்கான இல்லை பவதாரணி. இப்போ ஒரு மருந்தில், ஒரு ஜெனரிக்கில் ஒரு மருந்தில் இப்போ லொசாட்டன் வைப்போம். லொசாட்டனில் 50 பிராண்ட் இருக்குன்னு வைப்போம். அந்த 50 பிராண்டில் நீங்கள் தான் செலக்ட் பண்ணி ஒரு 4 5 எடுக்க போகிறீங்க. 4 பிராண்டு 5 பிராண்டு எடுக்க போகிறீங்க. இப்போ லொசாட்டன் எழுதி வர ஒரு துண்டுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இல்லாத எதையாவது கொடுக்க முடியுமா? இல்லை தானே. இருக்கிற 4 பிராண்டில் ஏதோ ஒன்றை தானே கொடுப்பீங்க. அப்போ அந்த பேஷண்ட் எடுக்க போகிற மருந்தை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்களோ இல்லையோ? நீங்கள் தீர்மானிக்கக்குள்ள அந்த நீங்கள் செலக்ட் பண்ணின 4ம் சரியானதாக இருக்கணுமோ இல்லையோ? அதுக்காகத்தான் சொல்கிறேன் என்னண்டு, அது தனியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் இல்லை, பேஷண்ட ட்ரீட்மெண்ட்டை பாதிக்க போகிற ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு லாபத்தை பார்த்து 10க்கு 5 ஃப்ரீ வருது, அல்லது 200 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு 200 ரூபா 300 ரூபா விற்கிற ஒரு மருந்து உங்களுக்கு 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு தாரன்ற ஒருத்தன் லாபம் கூடன்னு சொல்லி ஒரு டம்மியான ஒரு அல்லது ஒரு பாதிப்பை விளைவிக்கக்கூடிய ஒரு மருந்தை உங்கள்கிட்ட தந்துட்டு தான் 10 ரூபாய்க்கு எடுத்துட்டு உங்கள்கிட்ட 50 ரூபாய்க்கு தள்ளி போட்டு அதை நீங்கள் 300 ரூபாய்க்கு விற்கலாம்னு சொல்லி போட்டு போயிருக்குல்ல, அவனும் லாபம் பார்த்துட்டா உங்களுக்கு லாபம். பாதிக்கப்பட போகிறது யாரு? நீங்கள் செலக்ட் பண்ணினதுல அது உண்டு. நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுல லாபம் கூடின மருந்துன்னு சொல்லி 4 மருந்து அப்படி செலக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களான்னு வைப்போம். உங்களோட ப்ரொக்யூமெண்ட் ஸ்ட்ராட்டஜி அது. லாபம் எது கூடவோ அந்த 4 பிராண்டையும் எடுத்து வச்சிருப்போம்னு எடுத்து வச்சுக்கிறீங்க. அதில் 4ல் இப்படியான பிரச்சனை இருக்குது.
மருந்து வேலை செய்யாத ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இல்லாத டம்மியானதோ ஏதோ ஒரு போலியான மருந்து ஒரு கவுண்டர்ஃபிட் மெடிசின் இருக்குது. அப்போ அந்த நாளும் தான் நீங்கள் வச்சிருக்கிறீங்களேக்குள்ள உங்கள்கிட்ட ஒரு துண்டு வரைக்குள்ள அந்த பேஷண்ட் என்னத்தை பாவிக்கணும்ன்றதை நீங்கள்லாம் தீர்மானிக்கிறீங்க. நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு வேலை செய்யாத ஒரு மருந்து, பேஷண்ட்டுக்கு வேலை செய்யல, பேஷண்ட்டுக்கு வரத்தான் குணமாகல. அப்போ பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பாதிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களோட பர்ச்சேஸ் பாதிச்சதோ இல்லையோ, பாதிச்சது. அப்போ பர்ச்சேஸில் அவதானமாக இருக்க வேணும். அதே மாதிரி உங்களோட செலெக்ஷன் வந்து சரியான பிராண்டாக இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு பிராண்ட் இருக்கக்குள்ள 100ஐயும் உங்களால் எடுத்து வைக்க முடியாது. அதில் ஒரு செலக்டிவாக ஒரு கொஞ்சத்தை எடுத்து வைக்க முடியும். அது வந்து சரியாக இருக்கும். இதுதானே. அப்போ அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. யூ ஆர் செலக்டிங் வாட் பேஷண்ட் வில் கன்சியூம். பேஷண்ட் எதை வாங்கணுமன்றதை வந்து நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. அவங்கள்ட்ட வர அந்த துண்டுக்கு கொடுக்க போகிற மருந்தை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. அப்போ ஃபார்மசிஸ்ட் வந்து மெடிசனை வாங்கக்குள்ள வந்து எந்த பிராண்ட், என்ன மாதிரி குவாலிட்டி, எந்த மேனுஃபேக்சரர், யார் கம்பெனி நல்ல கம்பெனியாக குவாலிட்டியாக இருக்குமான்றதை வச்சு தெரிவு செய்து அதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தா தான் பார துண்டுக்கு நீங்கள் கொடுக்குற மருந்து என்ன செய்யும் சரியான முறையில் ஓ சரிதானே. அப்போ கிட்டத்தட்ட பேஷண்ட் பாவிக்கிற மருந்தை ஃபார்மசிஸ்ட் வந்து இன்டெரக்டாக என்ன செய்கிறார், செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா பர்ச்சேஸ் வந்து முழு எல்லா பிராண்டையும் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம். இதுதானே, ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராண்ட்ஸை தான் வச்சுக்கலாம். ஃபார்மசிஸ்ட் வந்து நல்ல குவாலிட்டி பிராண்டை வந்து வாங்கினா பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து என்ன செய்யும், கிடைக்கும். ரைட். அடுத்தது மூன்றாவது, யூ மஸ்ட் கன்சிடர் கம்யூனிட்டி ஹெல்த் நீட்ஸ். அது உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கு. இதுதானே. இப்போ அது ஓரளவு பிரச்சனை இல்லை. இப்போ கம்யூனிட்டி ஹெல்த் நீட் நீங்கள் ஒரு ஃபார்மசி ஃபார்முலாரிக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் கொண்டு வச்சுருக்கோம். இப்போ ஸ்டாக் வச்சுருக்கணும். இப்போ நார்மலாக ஃபார்மசியில் ஒரு மெடிசின் லிஸ்ட் ஒன்று இருக்கணும். இப்போ ஃபார்மசியில் வந்து எந்த மெடிசின்ஸ் வச்சுருக்கணும் முதலே நீங்கள் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பட்டியல் ஒன்று நீங்கள் வச்சுருக்கோம். என்னண்டு இப்போ இவ்வளோ மருந்தும் எங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கும். இப்போ மெசிலாவது விட்டுட்டு இப்போ கட்டாயம் இவ்வளோ இருக்கணும். ஏன்டா கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் அல்லது ஒரு அடிப்படையாக அடிக்கடி தேவைப்படுற மருந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கணும். இதில் எங்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடாது. அந்த மாதிரி ஃபார்மசியில் உங்களுக்கு எந்த மெடிசின் அவ்வளவு இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு பட்டியல் ஒன்று இருக்கும். சரிதானே. அப்போ அந்த பட்டியலை வந்து எந்த நேரமும் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி அதில் அந்த கம்யூனிட்டி ஹெல்த் நீட்ஸை வந்து நீங்கள் கவனிக்கணும். இப்போ ஃபார்மசி இருக்கிற இடத்துல ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து முக்கியம். ஒரு ஏரியாவில் இப்போ உங்களோட ஏரியாவில் கூட கிட்டத்தட்ட டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து கூட அல்லது ப்ரெஷருக்குரிய பேஷண்ட் வந்து கூட வெறியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதுக்குரிய மருந்துகளை கூட என்ன செய்யலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். கூடுதல் அந்த தேவை தான் இருக்குது. கூட அந்த இடத்துல அந்த ஏரியாவில் கூடுதலாக இந்த தேவைக்கு தான் வெறியணும் அப்படின்னு சொன்னால் அந்த தேவையை பொறுத்து. அதான் யூ மஸ்ட் கன்சிடர் கம்யூனிட்டி ஹெல்த் நீட். இந்த வருத்தக்காரர் தான் கூட வெறியணும். அப்படின்னு சொன்னால் இந்த மெட்ஃபோமின், இன்சுலின், அம்லோடிப்பின் மாதிரியான இதுகள் எல்லாம் இருக்கணும். ப்ரெஷருக்கு, மற்றது சுகருக்கு பேஷண்ட் எல்லாம் இருக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி ப்ரொக்யூமெண்ட்ன்றது வந்து உங்களுக்கு நான் இப்போ சொன்னதுலேருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். நீங்கள் செய்கிற கொள்வனவு என்று சொல்கிறது வந்து பேஷண்ட்டை என்னதை தீர்மானிக்கும், ட்ரீட்மெண்ட் குவாலிட்டியை தீர்மானிக்கும். அதால் ப்ரொக்யூமெண்ட் என்று சொல்கிற உங்களோட நீங்கள் சாதாரணமாக ஒரு பொருளை கொள்வனவு செய்கிறதுன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் செய்கிற கொள்வனவு ஒரு கிளினிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிதானே. அப்போ அதால் உங்களோட மெடிசின் பர்ச்சேசிங்ன்றது வந்து பிஸ்னஸ் ஒர்க் மட்டும் இல்லை, ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, இது ஒரு கிளினிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது விளங்கணும். ஏனென்றால் இது பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டை நேரடியாக பாதிக்குது நீங்கள் கொள்வனவு செய்கிற மருந்து. சரிதானே. அப்போ அதை நீங்கள் விளங்கிக்கோங்க. ஓகே. அடுத்தால் மேனகா. Community-based selection situation. Your pharmacy is near a diabetic clinic. Clinical need, high demand for metformin, insulin,
glucometer strips. ரைட். உங்களோட பக்கத்தில் உங்களோட ஃபார்மசிக்கு பக்கத்தில் ஒரு டயபெட்டிக் கிளினிக் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 40-50 டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து போயினோம்னு சொன்னால் அங்கே ஹை டிமாண்ட் எதுகளுக்கு இருக்கும்? டயபெட்டிக் சம்பந்தமான மருந்துகளுக்கு இருக்குமோ இல்லையோ? இப்போ அதை பொறுத்து அதுகளுக்கு கூடுதலாக அதுக்குரிய ஸ்டொக்கை வந்து போதுமான அளவு வச்சுருக்கிற அளவுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அதே மாதிரி கிழமைக்கு ஒருக்கா மானிட்டர் பண்ணணும் எவ்வளவு போகுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்வோம், ஷார்ட்டேஜ் வராமல் ஓட பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கும். சில ஒரு டென்டல் கிளினிக், பெரிய ஒரு கிளினிக் ஒன்று இருக்குது பக்கத்தில், முக்கியமாக அமாக்சிலின், ஃப்ளைஜில், அப்படி மெட்ரோனிடசோல், அதான் மெட்ரோனிடசோல், ஃப்ளைஜில், அமாக்சிலின், மெட்ரோனிடசோல், அப்படி மெஃபெனமிக் ஆசிட், அப்படியான சில இதுகள் திரும்ப திரும்ப எழுதப்படுது. ஒரு ஆன்டிபயோட்டிக், வேறு சில செவலெக்சினோ இல்லை ஒக்மெண்டின், கோஎமாக்சிக்ல ஏதோ அந்த இதுகளுக்கு தான் சுற்றி சுற்றி வருது. அதோட பெயின் கில்லர், மெஃபெனமிக் ஆசிட் இல்லை ரேபிடின் இல்லை பேனடோல், பேராசிட்டமோல், அப்படி வருதுன்னு சொன்னால் அந்த ஸ்டாக்கை வந்து அதை கொஞ்சம் கூடவா எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ கிளினிக்கல் ரீதியிலேயும் வந்து நீங்கள் கிளினிக்கலாக கம்யூனிட்டி பேஸ்ட் செலெக்ஷனும் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபார்மசி இருக்கிற அந்த இடத்துல எதுக்கு கூட டிமாண்ட் இருக்குது, தேவை இருக்குதுன்றதை பொறுத்தும் உங்களோட பர்ச்சேஸ். இப்போ வேறொரு கடையில் உங்களோட பர்ச்சேஸ் லிஸ்ட்டை தாங்க, நீங்கள் என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணீங்க, எது கூட எடுக்கணும் எது குறைய எடுக்கணும் எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் ஒருக்கா சொல்லுங்க எதை கூட எடுக்கணும் எதை குறைய எடுக்கணும்னு சொல்லி கேட்கக்கூடாது. அந்த வேற உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்டு இன்னொரு ஃபார்மசி வந்து அது வேறு இடத்துல இருக்கலாம், அதுக்கு வேறு டிமாண்ட் இருக்கலாம், அந்த இடத்துல வேறு விதமான தேவை இருக்கலாம், அதால் அவே சில மருந்தை கூட எடுக்கலாம். நீங்கள் அதை உங்களோட ஃபார்மசியில் கூட எடுத்து வச்சுட்டு இளையாங்களுக்கு கொண்டு இருப்போம். அதுதான் உங்களோட இடத்துக்கு தான் நீங்கள் யோசிப்போம். உங்களோட அந்த இடத்துல என்ன தேவைப்பாடு. எல்லா ஃபார்மசிக்கும் ஒரே தேவைப்பாடு இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்மசி என்று சொன்னால் சில தேவைப்பாடுகள் கூடுதலாக இருக்கு. சில வேறு இடத்துல இன்னொரு இடத்துலன்னு சொன்னால் அதுக்கு சில இதுக்கு தேவைப்பாடு கூடுதலாக இருக்கு. சில கிளினிக்கு பக்கத்தில், ஸ்பெஷல் கிளினிக்குகளுக்கு பக்கத்தில், ஒரு ஐ கிளினிக்கு பக்கத்தில் இருக்குன்னா சில ஐ ட்ராப்ஸுகள் அப்படியானதுகள் முக்கியமானதுகளில் சில தேவைப்பாடுகள். இதுதான் அந்த ஃபார்மசியில் என்ன பொருள் இல்லாமல் எடுக்கிறாங்க அதை பார்த்து அப்படியே கோப்பி அடிக்கணும்னு நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது தேவையில்லாத பொருளாக இருக்கும், அல்லது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாத ஐட்டமாக இருக்கும். அது நீங்கள் உங்களோட அறிவை வச்சு தான் நீங்கள் யோசிப்போம். இல்லை ரைட். வாசிச்சேன் அந்த ஸ்மார்ட் ஆக்ஷன் வாசிக்கலாம். Smart action: maintain adequate diabetic drug stock, monitor usage weekly, avoid shortage of essential therapy. அடிப்படையான டயபெட்டிக்குரிய தெரப்பி குறிய மருந்துகள் இல்லாமல் இருக்கக்கூடாது, அதை தவிர்த்து எல்லா மருந்தையும் எடுத்து வச்சிருப்போம். Quality over price situation: two brands of antihypertensive drug. Brand A, reliable GMB certified. GMB certified என்ன? குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் சர்டிஃபைடு இருக்குது. ரிலையபிள், விலையும் ஓரளவு ஓகே, கொஞ்சம் கூட தான், கொஞ்சம் மற்ற ஒரு ஒப்படைக்குள்ள கூட, ஆனால் ஜிஎம்பி குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் சர்டிஃபைடு. ஆனால் அது அப்போண்டா இது அது குவாலிட்டியான. பிராண்ட் பி இருக்குது, அது சீப், அன்னோன் மேனுஃபேக்சரர், அதில் ஒரு டீட்டெயிலையும் காண இல்லை, தெளிவான ஒரு தகவல் இல்லை, ஜிஎம்பி சர்டிஃபிகேட் இந்த ஒரு இதையும் காண இல்லை, ஆனால் அது சீப்பாக இருக்குது. இதுதான் risk: poor therapeutic outcome if low quality product used. அந்த லோ குவாலிட்டி உள்ளதை யூஸ் பண்ணினா அங்கே தெரப்பியூட்டிக் அவுட்கம் வந்து சரியாக வராது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் விலையும் வந்து பேஷண்ட்டுக்கு சூட்டபிளான ஒரு விலையில், கம்பெனியும் வந்து ஓரளவு நம்பகத்தன்மையான கம்பெனியை எடுக்கும். பேஷண்ட் சேஃப்டி ஃபர்ஸ்ட். அப்போ Smart action: choose clinically reliable brand, consider patient safety first, evaluate brand
reputation. ரெப்யூட்டேஷன், அதாவது ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு நம்பகத்தன்மையான பிராண்டை வந்து நீங்கள் தேர்வு செய்யும். சும்மா விலை குறைவுன்றதுக்கு அப்போது நான் சொன்னேன், அந்த 50 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு விற்கிறவரை மாதிரி அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ அதெல்லாம் ஒரு யாருண்டே தெரியாத ஒரு இதை எடுத்துட்டு நீங்கள் அதை விலை கூட விற்று கொண்டு வந்து உங்களுக்கு லாபம் என்றது தப்பால் அங்கே பேஷண்ட்டுக்கு யோசனை வரும். அப்போ கன்சிடர் பேஷண்ட் சேஃப்டி ஃபர்ஸ்ட். அதே மாதிரி எவாலுவேட் பிராண்ட் ரெப்யூட்டேஷன் அன்றைக்கு ஒரு அந்த ஒரு பிராண்டுகள் இருக்கிறதுல அதில் நம்பகத்தன்மையான பிராண்டை வந்து அந்த பிராண்ட்ஸின் நம்பகத்தன்மையை நீங்கள் இவாலுவேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவாலிட்டியை பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அடுத்தது பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள அடுத்த உங்களோட கிளினிக்கல் ரிலவன்ஸில் அடுத்தது வந்து சீசனல் கிளினிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட். சில சீசன்ஸில் சிலது கூட தேவைப்படலாம். இடம்ன்றது ஒன்று குறைச்சினாங்க, சில இடம். அதே மாதிரி சில சீசன்ஸ், சில நேரம் அந்த தடிமன் காய்ச்சல்கள் தளியல் கூடுற காலங்கள் இருக்குது, மழை நேரங்கள், அப்படியான நேரங்கள் அதுக்குரிய அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அமோக்சிலின், அந்த விட்டமின் சி, அந்த ஆன்டிஹிஸ்டமின்ஸ், செட்டிசின்ஸ் அப்படியான இதுகளில் கொஞ்சம் கூட மூவ் ஆகிக்குள்ள அதுகளில் இந்த பர்ச்சேஸில் கூட்டுவோம். இப்போ சீசன் டைமுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை வச்சுருந்தாலும் உங்களுக்கு சில நேரம் அது தேவையில்லாமல் ஸ்டாக் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தேவையை போகுது சீசன் கிட்டத்தட்ட அப்படியான வருத்தங்கள் கூட வார காலப்பகுதி அல்லது இந்த சீசனில் இப்போ கூட இந்த பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமாக என்ன பாதிக்கப்படும், அதில் கொஞ்சம் கூட பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாக்கை வந்து படிப்படியாக கொஞ்சம் கூட்டி வச்சுருப்போம் அந்த சீசன் வரைக்கும். ஒரு நார்மலாக அதால் சும்மா அந்த உள்ளுக்கே இருந்து கொண்டு வாரதை கொடுத்து கொண்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் ஓரளவு சீசனல் ட்ரெண்ட்ஸையும் வந்து மானிட்டர் பண்ணி இப்போ என்ன கூட தேவைப்படும், இப்போ என்ன மாதிரி இது விளையாண்டு இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மசி ட்ரைனிங்கில் இருக்கிறீங்கன்னு மாதிரி நினச்சி போதும். 4 மாதம் ட்ரைனிங், அதில் நியமம் இன்றைக்கு தான் உங்களுக்கு முதலாம் நாள்னு நினைக்கிறேன். நாங்கள் நேற்று கிளாஸ் தொடங்கிட்டோம். இன்னைக்கு அவன் கிளாஸ் இந்த மாதிரி போகுது தெரியல, என்னத்தை முக்கியப்படுத்த போகிறான்னு தெரியல. இப்போ நாங்கள் எங்களோட ஓரளவு 4 மாதம் ட்ரைனிங்ன்றதுக்குள்ள என்ன என்ன விஷயம் ஃபோக்கஸ் பண்ணப்படும் என்று வச்சுக்கொண்டு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இருக்குது. கூடுதலாக அப்படித்தான் இப்படியான விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணப்படும் நினைக்கிறேன் நம்மளோட ட்ரைனிங்கில். அதால் நீங்கள் ஓரளவுக்கு தொடர்ந்து பார்த்து கொண்டு வாங்குவோம். அதே மாதிரி உங்களோட கேள்வி விடையா நீங்கள் ஒஸ்பி அண்டு பழைய இது அந்த 4 இதை பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் நாங்கள் இப்படி அந்த ப்ராக்டிக்கலான விஷயங்கள் கதைச்சு கொண்டு போய் 1 மாதம் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் கதைச்சு போன பிறகு நாங்கள் செய்யாமல் இருக்கிறாங்க சொன்னால் 108லேருந்து 109 110 கேள்விகளும் மிச்ச செய்யாத கேள்விகள் 4 ஃபோல்டர்லேயும் செய்யாத கேள்விகளும் செய்து கொண்டு போவோம் இனி வார கிளாஸுகள். ரைட், வாசிக்கும். Seasonal clinical adjustment situation. Dengue season starts. Clinical need. High demand for paracetamol, ORS, IV fluids. ORS சொன்னால் என்ன? ஓரல் Oral rehydration ரீஹைட்ரேஷன் சோல், ஜீவனி மாதிரியானதுகள் கூட குடிக்க கொடுக்குறது. அதே மாதிரி ஐவி ஃப்ளூயிட்ஸ் ஏற்றுறது. அப்போ அது அப்படியான இந்த சீசன்ஸில் வந்து அதுகள் வந்து கூடுதலாக தேவைப்படும். பேராசிட்டமோல், காய்ச்சலுக்கு பேராசிட்டமோல் கொடுக்குறது. Smart action. Increase stock gradually. Monitor seasonal trends. Reduce stock after season ends. கிட்டத்தட்ட அந்த சீசன் வந்து இல்லாமல் போகுது, இப்போ இல்லாமல் வந்து ஓகே ஓரளவு இது இல்லைன்றக்க படிப்படியாக ஸ்டொக்கை வந்து பிரயணம் செய்யும் குறைக்கும். Pediatric versus adult formulations situation. Pharmacy near pediatric hospital. Clinical relevance. Need more syrups, pediatric drops, lower dose formulations. கூடுதலாக பெரிய ஒரு பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் கூடுதலாக பீடியாட்ரிக் உரிய எல்லா ப்ரிப்பரேஷனையும் கூட ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஹோமியோபதி. Smart action. Stock age appropriate dosage form. Avoid overstocking adult tablets. Align stock with patient population. அதாவது ஸ்டொக்கை வந்து பேஷண்ட் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணணும். அதாவது அடல்ட் டேப்லெட்ஸை வந்து ஓவர் ஸ்டாக்கிங் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பொருள் தேவையான அளவுக்கு வச்சுக்கொண்டு அந்த கூடுதலாக அந்த பீடியாட்ரிக் ஃபார்முலேஷன்ஸை போதுமான அளவு வச்சிருப்போம்.
ரைட், ஓகே. அடுத்தா கோபிதா. The pharmacist's reality for inventory purchasing, consistency is the ultimate safety feature. Never wing it with suppliers. Always cross-reference the invoice with current stock levels to avoid over-ordering or buying products that lack turnover. அப்போ ஒரு இன்வென்ட்ரி பர்ச்சேசிங்கில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி ஒரே மாதிரி ஒரு ஒழுங்கு கொண்டு வச்சுருப்போம். ஆனால் தேவையை பொறுத்து ஒரு சீசனல் இது என்ன சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும். முக்கியமாக அது ஒரு சேஃப்டி, பேஷண்ட்டுக்கும் சேஃப்டி, எங்களோட ஃபினான்ஷியல் சேஃப்டிக்கும் அது நல்ல. இப்போ சப்ளையர் சொன்னது மாதிரி உடனே வாங்கக்கூடாது. சப்ளையர் சொல்கிறாரு இது எங்கள்கிட்ட இருக்குது எடுங்கோ அப்படின்னு சொன்னால் இப்போ அவையே சொல்லி இப்போ நீங்கள் உடனே எடுங்கோ இல்லை இவ்வளவு தாரம் எடுங்கோ எடுத்து இப்போ இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த ஆஃபர் இருக்குது. நீங்கள் 10க்கு 10 போகுது. நீங்கள் இப்போ எடுத்து அது நீங்கள் ஓவர் ஸ்டாக் பண்ணி என்ன செய்ய போகிறீங்க? அப்புறம் அங்கான தேவையில்லாத நேரம் டேட்டும் போயிடும். சில விட ஷோர்ட் டேட்டில் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 10க்கு 10 ஃப்ரீயோட உங்களுக்கு ஷோர்ட் டேட் 3 மாத டேட்டோட வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படியான இதுகளையும் கொஞ்சம் நோட் பண்ணணும். சரிதானே? இப்போ சப்ளையர் சொன்ன மாதிரி உடனே வாங்க கூடாது. இப்போ இன்வாய்ஸை வந்து இப்போ இருக்கிறவங்களோட ஸ்டாக் அதுகளோட வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதாவது அதே மாதிரி கரண்ட் ஸ்டாக் லெவலை வந்து பார்க்கணும். ஓவர் ஆர்டரிங், அதே மாதிரி டேர்ன் ஓவர் குறைஞ்ச ப்ராடக்டை வந்து தேவையில்லாமல் ஓவர் ஆர்டர் பண்ணி வைக்கிறது. இப்போ ஒரு விற்காத ஒரு பொருள் இப்போ பெருசாக இப்போ இந்த மாதம் ஒரு 1-2 தான் போயிருக்கு. அதை நாங்கள் ஒரு 50-60 எடுத்து வச்சிருந்து பிரயோசனம் இல்லை. சரிதா? ரைட். What this means, purchasing must follow a consistent system. Do not order medicines randomly. Do not அதாவது rely பர்ச்சேசிங்ன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. பர்ச்சேசிங்கில் ஒரு ஒழுங்கான சிஸ்டத்தை பின்பற்றணும். சும்மா ரெண்டமாக வந்து எழுந்தமானமாக ஓட பண்ணக்கூடாது. அதில் ஒன்று தான், இதில் ஒன்று தாங்க, இதில் ஒன்று தாங்க, அதுலேயும் ஒன்று தாங்க, காட்டுற எல்லாத்தையும் சரி அதுலேயும் ஒன்று தாங்க, வேற ஒன்று சொன்னால் அதுலேயும் ஒன்று தாங்க, அப்படியே ஓடணும். இதுதானே தேவையை போகுது. இப்போ சப்ளையர்ன்ற சஜஷனை மட்டும் நம்பி ஓட செய்ய கூடாது. அதான் அடுத்த விஷயம். do not rely only on supplier suggestions. சில விட Always check current stock. அதாவது சப்ளையர்கிட்ட சிலவோட அவர்கிட்ட சிலவோட போகாமல் கனகாலமாக தேங்கி அந்த பொருள் கிடக்கலாம். சப்ளையர்கிட்ட 500-600 கனகாலமாக போகாமல் கிடக்குது. டேட்டும் போகுது, எங்கேயாவது கொண்டே தள்ளி விடணும்னு அவன் நினைச்சு இதில் நல்ல இது ஒன்று இருக்குது, இது இப்படி ஒரு இது ஒன்று இருக்குது எடுங்க. அதாவது பெருசாக ஒருத்தருக்கும் தெரியாத ஆனால் நல்ல ஒரு இது உண்டு மருந்து உண்டு. இப்போ தான் அந்த ஃபார்மசிக்கு உழவு கொடுத்துட்டு வந்தேன்னா அங்கே பறக்குது. இப்போ தான் இந்த ஃபார்மசியில் கொடுத்துட்டு வந்தேன்னா அங்கேயும் பறக்குது. அங்கே ஒரு டாக்டர் இதில் வந்து நல்ல மருந்து சூப்பர் மருந்துன்னு சொல்லி அவர் 100 எடுத்தவர் 200 எடுத்தவர், நீங்களும் எடுத்து வையுங்கோ அந்த டாக்டர் எழுதுவார். அப்படியெல்லாம் நிறைய உருட்டுகள் நடக்கும். சரிதானே? அதை நம்பி நீங்களும் 200 எடுத்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? அவருக்கு கிளியர் ஆகிடும், அவர் தப்பிடுவார். ஏன் அவர்கிட்ட தேங்கி இருந்தது 200-500 தேங்கி இருந்தது, ஒருத்தரும் எடுக்கையில் உங்கள்கிட்ட அப்படி ஒரு கதையை சொல்லி அப்போ அப்படியா அப்படியா அப்படி அவை என்ற சப்ளையர் சஜஷன்ஸை நம்பி எடுக்க கூடாது. நீங்கள் யோசிக்கணும், உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, இந்த மருந்து இப்படி போகக்கூடிய உண்டா இல்லை அவன் உருட்டுறான், சரி கேட்போம். அப்படியா சரி எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, இப்போ கொஞ்சம் காசுகள் பிரச்சனை, கொஞ்சம் பேர் எங்களுக்கு தேவையான மருந்து ஓட பண்ணி போட்டோம், அதுக்கு தேவணும், அப்புறம் ஒரு நேரம் பார்ப்போம்னு சொல்லி சமாளித்து அனுப்பி விடுவோம். தொடர்ந்து அவைகிட்ட செய்யவும் வேணும், சமாளித்து வேண்டாம் வேறு ப்ராடக்ட் எடுக்கவும் வேணும் தானே. அதுக்கேற்ற மாதிரி சமாளித்து அவை சொன்னதை நாங்கள் நம்பின மாதிரி ஒரு ஆக்ஷனையும் போட்டு அனுப்பி விட வேண்டிய இதுதானே. ரைட், ஓகே. அடுத்தது always check current stock, sales rate, turnover. Avoid buying slow moving items. எப்பவும் கரண்ட் ஸ்டாக்கை வந்து செக் பண்ணுவோம். இப்போ எத்தனை இருக்குது, சேல்ஸ் ரேட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு எவ்வளவு முடியுது, டேர்ன் ஓவர் என்ன மாதிரி போகுது, இந்த எவ்வளோ வேகமாக விற்பனை ஆகுது, டேர்ன் ஓவர் இப்போ
ரொட்டேட் பண்ணி கொண்டு ஒரு சிலது ஒரு மாதத்துக்கு ஒரு சிலது குயிக்காக 2-3 நாளில் முடிஞ்சு திரும்ப எடுக்க வேண்டி வரும். சிலது 2-3 நாளில் முடிஞ்சு திரும்ப எடுக்கும். சிலது ஒரு கிழமைக்குள்ள முடிஞ்சு திரும்ப எடுக்க வேண்டி வரும். சிலது அப்போ ரொட்டேட் பண்ணி கொண்டு இருக்கும். அந்த கேஷ் ஃப்ளோ ஆகிக்கொண்டு இருக்கும். அது அப்படியே ரொட்டேட் பண்ணி ப்ராஃபிட் ஆகிக்கொண்டு இருக்கும். சிலது அப்படியே உங்களோட முதல் வந்து உங்களோட காசு அப்படியே செல்ஃப்லேயே அப்படியே இருக்கும். நீங்கள் வாங்கி அப்படியே வச்சிருக்கிறீங்க. அப்படியே இருக்குது, வச்சுக்கு பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய அது போகாது. அப்படி இருக்கணும்னு சொன்னால் அப்படியான ஸ்டாக்கை வந்து அப்படியான பொருட்களை வந்து ஓவர் ஸ்டாக் பண்ணக்கூடாது. அதாவது அவாய்ட் பையிங் ஸ்லோ மூவிங் ஐட்டம். ஸ்லோவாக மூவ் ஆகிற ஐட்டம்ஸை வந்து ஓவராக ஸ்டாக் பண்ணக்கூடாது. பெருமளவு எடுக்கிறத அவாய்ட் பண்ணுவோம். ஆ எக்ஸாம்பிள் 1. Example 1, random ordering, winging it. Situation. அதாவது ரெண்டம் ஆர்டரிங். அதாவது ரெண்டம் ஆர்டரிங்கன்னா சப்ளையர் வந்து சொல்கிறான் அதில் ஒன்று இருக்குங்கள்ட்ட அப்படி ஒன்று இருக்குது. அப்போ அதில் ஒன்று தாங்க. எங்கள்கிட்ட இப்படி ஒன்று வந்துருக்குது, புதுசாக ஒன்று வந்திருக்குது, எடுத்து பாருங்க. சரி, அப்போ இதுலேயே ஒன்று தாங்க. இது எங்கள்கிட்ட கிடக்குது. நான் இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் கூட அடுக்கின நல்லா போகுது. சரி, அப்போ அதுலேயே ஒன்று தாங்க. அப்படி அவர் சொல்கிறது இல்லாமல் இருக்கிறது. இப்போ சப்ளையர் சொல்கிற அவரோட சேர்ந்து பறக்கிறது. அப்படி என்னண்டு அப்படியா அப்படியா ரெண்டு அப்படி அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படி செக் பண்ணாமல் அதை விட உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டொக்கை செக் பண்ணாமல் எடுக்கக்கூடாது. ரெண்டமா இன்னொன்று உங்கள்கிட்ட அங்கே உள்ளுக்கு ஸ்டொக்கில் 40 இருக்குது. வந்து கேட்குறா கேட்க சரி என்ன ஓட பண்ணிட்டீங்க. ஆனால் உள்ளுக்கும் கிடக்கு, நீங்கள் ஓட பண்ணுறீங்க. அப்போ உங்கள்ட்ட ஏற்கனவே இருக்குது. அப்போ உங்களுக்கு ஓவர் ஸ்டாக் ஆகும். சில ஸ்பெஷல் ஆஃபர் சொல்லி தேவையில்லாமல் மூவ் ஆகிற ஐட்டத்தை சொல்கிறதுக்கும் வாய்ப்பு. அப்போ எக்ஸ்பைரி ஆகி அதை விட நீங்கள் கூட வாங்கி ஸ்டாக் பண்ணி வைக்கிறதால உங்களோட கேபிட்டல், அதாவது உங்களோட முதல், உங்களோட காசு அப்படியே முடங்கி போய் அந்த பொருள் ஒரு பொருளுக்குள்ளேயே உங்களோட முழு காசும் நீங்கள் கூட எடுக்கிறதால முழு காசும் ஒரு பொருளுக்கே முடங்கி போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. கேபிட்டல் பிளாக் வாசி. Situation, supplier calls and says, sir or madam, today's special offer on vitamin supplements. Without checking stock, you ordered 100 bottles. ரைட். அப்போ டக்காண்டு இன்றைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து விட்டமின் சப்ளிமெண்ட்ஸுக்கு. இப்போ ஒரு 20 எடுத்தால் 20 போத்தல் எடுத்தால் 20 போத்தல் ஃப்ரீ. இன்றைக்கு மட்டும்தான் எடுத்து வையுங்க. அப்புறம் நாளையிலேருந்து இல்லைன்னு சொன்னால் உடனே அப்போ 20 தாங்க டக்குன்னு எடுத்து வைச்சா இல்லை 100. இப்போ நீங்கள் செக் பண்ணி 100க்கு 100 ஃப்ரீ என்று சொன்னோன்னே டக்குன்னு அப்போ இன்றைக்கு மட்டும் வந்துட்டு டக்காண்டு 100 உடனே பர்ச்சேஸ் பண்ணுறது. ஆனால் உங்கள்கிட்ட ஏற்கனவே 80 உள்ளுக்கு கிடக்கு. அதை அதை நீங்கள் பார்க்கல. உடனே இன்றைக்கு மட்டும்தான் அந்த இதுன்றதுனா டக்காண்டு அந்த 100ஐயும் வாங்கிட்டீங்க. இப்போ அதில் என்ன பிரச்சனை? Problem, already 80 bottles in stock. Slow moving product. Result, expiry risk, capital block. அதாவது Smart action. ஸ்லோவாக மூவ் ஆகிற ஒரு பொருளை வந்து நீங்கள் தேவையில்லாமல் கூட ஸ்டாக் பண்ணிட்டீங்களா. அப்போ குயிக்காக அது மூவ் ஆகாமல் கிடந்து எக்ஸ்பைரி ஆகும். அதே மாதிரி அது கனகாலமாக அதுலேயே கிடந்து அப்படியே இருக்கிறதால உங்களோட முதல் அதுலேயே முந்தி கொண்டு இருக்க போகுது. பெருமளவான உங்களோட காசு அதில் ஒரு இடத்துல முந்தி கொண்டு இருக்க போகுது. Smart action, check stock before ordering. Review last 3 month sales. Order based on turnover, not offer. உங்களோட டேர்ன் ஓவர் அடிப்படையில் ஓட பண்ணணுமே ஒழிய உங்களோட விற்பனையை சேல்ஸ் ஆகிற ரொட்டேட் ஆகிற வீதத்தை வச்சுக்கொண்டு ஓட பண்ணணுமே ஒழிய ஆஃபர் அடிப்படையில் பர்ச்சேஸ் பண்ண இதை மேக்சிமம் தவிர்க்கணும். போது என்ன தேவையோ அந்த தேவையின் அடிப்படையில் எடுக்கணும். தேவையில்லாமல் வாங்கி வச்சுட்டு உங்களை முதல்ல வச்சு கொண்டு போகணும். ஒன்றில் உங்களுக்கு அவ்வளவும் பயன்படும். இப்போ இவ்வளோ ஆஃபரில் எடுத்தாலும் உங்களுக்கு 100க்கு 100 எடுத்தாலும் அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். உங்களுக்கு கட்டாயம் அது போகும். 3 மாதத்தில் முடியும். இப்போ 2 வருஷம் டேட் கிடக்குது. ஆனால் எங்களுக்கு 3 மாதத்துலேயே முடிஞ்சிடும், இல்லை 1 வருஷத்தில் முடிஞ்சிடும் என்று சொன்னால் நீங்கள் பயப்படாமல் எடுக்கலாம். அப்படி ஒன்றும் இருக்குது. சரிதானே? அது உங்களோட தேவையை பொறுத்து.
அடுத்தது Example 2, not cross-referencing stock. Situation. அதாவது You நாட் cross referring ஸ்டாக். உங்களுக்கு ஸ்டாக்கு உங்களோட ஃபார்மசியில் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குன்றது எந்த நேரமும் எத்தனை எத்தனை எண்ணத்தில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ மெமரியில் இருக்குமா மைண்டில் என்ன பொருள் எவ்வளவு இருக்குன்னு இல்லை. அப்போ அதுக்கு உங்களுக்கு ஸ்டாக் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் ஒன்று இருக்குன்னு தான் இப்போ சிஸ்டம் கம்ப்யூட்டரில் ஏற்றி வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு காட்டும். அப்போ நீங்கள் அதை செக் பண்ணாமல் ஓட பண்ணுறது ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு கேட்டால் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வேணுமான்னு கேட்டால் டக்குண்டு அங்கே தட்டில் பார்க்குறது இல்லைன்னா அதில் அடித்து பார்க்குறது பார்த்தா அது ஒரு 15 கிடக்குது அது வேண்டாம் சொல்லுவோம். ஸ்டாக்கை செக் பண்ணாமல் நாட் க்ராஸ் ரிஃபரிங் ஸ்டாக்கை வந்து செக் பண்ணாமல் ஓட வேண்டும். அதால் அது ஓவர் ஓடும். கூட செல்ஃப் அந்த உங்களோட தட்டு வந்து ஓவர் க்ரௌட் ஆக போகுது. ஏற்கனவே அங்கே கிடக்குது, ஸ்டாக்கை செக் பண்ணாமல் ஓட வேண்டும். உங்களை ஒரு மெமரியில் உங்களை யோசிக்கிறீங்கன்னா அது இல்லை போடாது, முடிஞ்சு போடாது. அப்போ ஒருக்கா ஓட வேண்டும், ஓடணும் முடிஞ்சு போடாடக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஆனால் முடியாது. அதான் க்ராஸ் செக் பண்ணாமல் ஸ்டாக்கை செக் பண்ணாமல் உங்களோட மெமரியில் இருக்கிறத வச்சுக்கொண்டு ஓட பண்ணினாலும் அது ஒரு பிரச்சனை. ரைட். You place order based on memory. You think paracetamol is low. Actually, 120 strips are in storage. Problem, over ordering, self overcrowding. Loss, financial loss, storage mismanagement. Smart action, always physically check stock. Use stock register or system. Cross check invoice with current stock. ரைட். அப்போவும் ஃபிசிக்கலாக எண்ணியும் செக் பண்ணணும். உங்களோட ரெஜிஸ்டரோ இல்லாட்டி என்ன சிஸ்டம் கம்ப்யூட்டர்லேயோ ஏதோ உங்களோட ஸ்டாக் மேனேஜ் பண்ணுற சிஸ்டத்தில் வந்து ஸ்டாக்கை செக் பண்ணணும். அதுகளை பார்த்து தான் ஓட வேணும். சரிதானே? ரைட். அடுத்த துஷ்யந்தி. துஷ்யந்தி. சந்தோஷினி. Example 3, buying low turnover products. Situation, supplier promotes rare dermatology cream. You rarely receive prescriptions for it. சப்ளையர் வந்து என்ன சிச்சுவேஷன் என்ன நடக்குது? சப்ளையர் வந்து அந்த க்ரீமை வந்து ஆரம்பரமாக ப்ரொமோட் பண்ணுறார். இது நல்ல க்ரீம், இதுக்கு நல்ல, அதுக்கு நல்ல ஒரு ரேராக மூவாறு ஒரு ப்ராடக்டை வந்து இருந்துட்ட பாடம் தான் போகிறது. ப்ரிஸ்கிரிப்ஷன் வாரவே இல்லை. அது சம்மந்தமாக இது வரைக்கும் வந்ததே இல்லை. இல்லை கனகாலத்துக்கு ஒரு காத்தா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வருது. ஆனால் சப்ளையர் வந்து கூட அதை ப்ரொமோட் பண்ணுற அதை நீங்கள் அதில் என்ன பிரச்சனை இருக்குது? டிமாண்ட் இல்லை, அது என் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வார இல்லை. ஆனால் அவர் ப்ரொமோட் பண்ணுறாருன்றதுக்காக நீங்கள் கூட எடுத்து வைக்கலாமா? இல்லை, டிமாண்ட் இல்லை. இப்போ நீங்கள் அதை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அப்படியே இருந்து என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா உங்களுக்கு டைரக்டாகவே ஃபினான்சியல் லாஸ். Problem, no demand, product expires, loss, direct financial loss. Smart action, track monthly prescription trend, keep rare medicines on special order basis, avoid stocking low demand items. அப்போ இந்த லோ டிமாண்ட் ஐட்டம் அல்லது லோ டேர்ன் ஓவர் ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குங்க ஃபார்மசியில். நின்றீங்கன்னு சொன்னால், பார்த்தீங்கன்னு சொன்னால், ப்ராக்டிஸில் நிற்கக்குள்ள இந்த ப்ராடக்ட் வந்து இருந்துட்ட பாடம் தான் போகுது என்ற ஒன்று இருக்குது. அதாவது ட்ராக் மந்த்லி ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரெண்ட். ஒரு மாதத்துக்கு இதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை ப்ரிஸ்கிரிப்ஷன் வருது, இல்லை அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுருந்தா காணுமோ இல்லை. 2 ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு 20 டேப்லெட் கொடுக்குற மாதிரி தான் வருது. அதில் அப்படித்தான் வருதுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுருந்தா காணும். இதுதான்.
அப்போ அது ஒரு ஸ்பெஷல் ஓர்டர், ஒரு ஓர்டர் லிஸ்ட்டில் தான் பேசிஸ்லாம் வச்சுருக்கணும். இது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா எல்லாம் இருந்துட்டப்ப அது முடியக்குள்ளே தான் எடுக்கணும், எல்லாம் முடிஞ்சு இவ்வளவுக்கு வரைக்குள்ள தான் அதை எடுக்கிறது. மற்றபடி தேவையில்லாமல் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு கேட்டகரிக்குள்ள அதை வச்சுருப்போம். நீங்கள் எல்லா ப்ராடக்டையும் ஒரே குவான்டிட்டியில் எடுப்பேன், பர்ச்சேஸ் பண்ணால் 10 எடுப்பேன் சொல்லிவிட்டு அதில் 10 இதில் 10 இதில் 10 இதில் 10 எடுத்தால் அதில் ஒன்று தேவையானதாக இருக்கும், ஒன்று தேவையில்லாத இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாமல் காசு தான் போகணும் ஒழிய இது இருக்கா. சரிதா, எல்லாத்துலேயும் எடுத்து வச்சு போட்டு பிறகு அங்கே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறது குயிக்காக முடிஞ்சு. எல்லாத்துலேயும் 10 எடுத்து வைக்கிறீங்க, ஃபாஸ்ட்டாக போகிறதுல 10 முடிஞ்சு. மற்றது ஸ்லோவாக மூவ் ஆகிறது 10 இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்லோவாக போகிற ஒன்றில் 10 வாங்கி வச்சிருக்கிறதால ஃபாஸ்ட்டாக போகிற ஒன்றை திரும்ப வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லை, ஏன் தேவையில்லாத ஒன்றை வாங்கி வச்சுருக்கீங்க. அப்போ இந்த தேவையில்லாத ஒன்றில் நீங்கள் 1 2 எடுத்து வச்சுருந்தீங்கன்னா மிச்சம் 8 காசு உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ இது முடிஞ்ச உடனே தேவையான ஒன்றை திரும்ப வாங்கலாம். சரிங்களா, அப்படித்தான் மேனேஜ் பண்ணும். ஓகே, உங்களுக்கான இதில் ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட் அடுத்தால் சுஜன். Ask master pharmacist to store procurement guidelines, meaning every pharmacy must have internal purchasing rules. Example, minimum stock levels, approved supply list, monthly review system. ரைட். அப்போ உங்களோட நீங்கள் மாஸ்டர் ஒரு ஃபார்மசி ட்ரைனிங் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட்டு சும்மா கேட்கணும். இப்போ இங்கே பர்ச்சேஸ்கள் இந்த மாதிரி பர்ச்சேஸ் யார் நீங்களா ஒரு மருந்துகள் சம்மந்தமாக பர்ச்சேஸ் எப்படியும் ஃபார்மசிஸ்டின் பொறுப்புலாம் இருக்கும். சரிதானே. அப்போ ஃபார்மசிலேயே ஒரு இன்டர்னல் பர்ச்சேசிங் ரூல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஃபார்மசிக்கு தாங்களுக்குன்ற ஒரு ரூல்ஸ் இருக்கும். இப்போ இப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணணும், மினிமம் ஸ்டாக் லெவல் இந்த மருந்தில் இவ்வளவு ஸ்டாக் வந்த பிறகு ஒரு குறைஞ்ச அப்புறம் ஒரு 5 இருக்கைக்குள்ளே நாங்கள் அடுத்த ஓட பண்ணுவோம், இல்லை 3 இருக்கைக்குள்ளே ஓட பண்ணுவோம். இல்லை 10 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய இடங்கள்னு சொன்னதுன்னா ஃபாஸ்ட்டாக என்ன ஒரு 10 இருக்கைக்குள்ளே ஓட பண்ணுவோம். அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கு. சும்மா கேட்குவோம். அதான் உங்களோட ஒரு டாஸ்க் வந்து சொல்கிறேன். சரிதானே, அதை கேட்டு பார்க்கணும். மினிமம் ஸ்டாக் லெவலில் இவ்வளோ இருக்கேக்கு ஓட பண்ணுறீங்க. அப்போ ஒரு அப்ரூவ் சப்ளையர் லிஸ்ட்னு சொன்னால் இப்போ இதுகளில் நீங்கள் உங்களோட அந்த அந்த நீங்கள் இன்றைக்கு கேட்குறீங்கன்னு சொன்னால் கேட்டு அதை நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ ஃபார்மசிஸ்ட்டு இதை கேட்டேன் நான், அதை அவர் இப்படி ஆன்சர் பண்ணினவர் என்னென்ன இது என்று சொல்லிட்டு நீங்கள் உலகத்தையும் நீங்கள் இன்றைக்கு லேர்ன் பண்ணினது ப்ராக்டிக்கலாக உலக லேர்ன் பண்ணு சொல்லி ஃபார்மசிஸ்ட்டு அந்த பேஜில் ஒரு சைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் அந்த ட்ரைனிங் எடுத்து நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் சொல்லியிருக்கு. உங்களோட லாக் புக் கொண்டு மெயின்டைன் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்குள்ள நீங்கள் அதை காட்டலை. நீங்கள் கடைசியாக இன்னும் ஃபில் பண்ணி போட்டு ஃபார்மசிஸ்ட்டாக சைன் வாங்கி கொண்டு போகிறீங்களோ என்னவோ இப்படியான விஷயங்களை நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அப்ரூவ் சப்ளையர் லிஸ்ட். இப்போ எஃப்னால உள்ள ஒரு ஃபார்மசியில் நிற்கிறீங்கன்னு சொன்னால் இந்த சப்ளையர்கிட்ட இருந்து உங்களுக்கு மருந்துகள் வருது, நம்பிக்கையாக என்னென்ன சப்ளையர்கிட்ட இருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து அதையும் நீங்கள் சும்மா நோட் பண்ணலாம். நோட் பண்ணி போட்டு அப்படி இல்லை இவ்வளோ இப்படியான விஷயங்களை கேட்டனாங்க ஃபார்மசி சொன்னவர் அப்படி நாங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதில் எழுதி கொண்டு என்னங்கன்னா இந்தியன் ப்ராக்டிஸில் நீங்கள் சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக அறிஞ்சு கொண்டிருக்கிறீங்களான்றது உங்களுக்கு அந்த 4 மாத ட்ரைனிங்கில் ஒன்று தானே. சில விஷயங்களை நீங்கள் சும்மா போய் அங்கே 4 மாத ட்ரைனிங் வந்து போய் இப்படியே நின்று போட்டு வரக்கூடாது. அல்லது நீங்கள் வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் செய்து 4 மாதத்துக்கு சைன் வாங்குறதுக்கு தெரிஞ்சாக்கள்கிட்ட கதைச்சி வச்சிருந்தாலும் இப்படியான சில விஷயங்களை எழுதிட்டு சைன் வாங்கி கொண்டு போகணும். இல்லை ட்ரைனிங் எடுத்தமாக. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது, சொல்கிறேன். கட்டாயம் ட்ரைனிங்கை கட்டாயம் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் செய்து போடுறேன். ட்ரைனிங் கட்டாயம் பண்ணுறேன் அப்படி வந்து போடுறேன். இன்றைக்கெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் ட்ரைனிங்கில் நிற்கக்கூடியாக நிற்கப்பார். ட்ரைனிங்கில் நிற்கிறதா இல்லை எனக்கு சொன்னால் இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதால் எக்ஸாம்லேயும் சில அப்படியான ப்ராக்டிக்கல் விஷயங்களை கூட மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்துக்கொள்ளும். Review last purchase order.
Questions to ask. Base, was is base stock, minimum stock level, seasonal demand, patient prescription pattern, or random purchase. கேட்கலாம். இப்போ லாஸ்ட் பர்ச்சேஸ் ஓடாது. இப்போ கடைசியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணின இதுகளை சும்மா கேட்டு பார்க்கலாம். என்னத்தின் அடிப்படையில் அதை பர்ச்சேஸ் பண்ணி சில பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சில முறைகள் இருக்கு தானே. மினிமம் ஸ்டாக் லெவல்ன்ட்டு இருக்கு. இப்போ 3 கேக்கு ஓட பண்ணுறது, ஒரு 5 வந்த உடனே ஓட பண்ணுறது, அப்படி மினிமம் ஸ்டாக் லெவலில் ஓட பண்ணினதா அல்லது சீசனல் டிமாண்டா? இப்போ கூடுதலாக இந்த வருத்தம் இல்லை இப்போ இதுகள் போய் கொண்டிருக்கு, அதை கூட ஓட பண்ணினாங்க, அப்படி அவர் சீசனல் டிமாண்டின் அடிப்படையா அல்ல ஒரு பேஷண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன் அடிப்படையிலையா? இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன் இப்போ கூடுதலாக அப்படியான ப்ரிஸ்கிரிப்ஷன் கூடுதலாக வருது, அப்படி அப்படி பர்ச்சேஸ் பண்ணதா? இல்லை ஒரு ரேண்டமாக இப்படியான மருந்துகள் எங்கள்கிட்ட கட்டாயம் இருக்குன்றதால ரேண்டமாக சில மருந்துகளை பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம். அப்படியான இதுகள் கேட்டு வைக்கலாம். அப்போ அந்த அவன் பர்ச்சேஸ் பேட்டர்னை கேட்டறிஞ்சனான்னு சொல்லி நீங்கள் ஒரு ட்ரைனிங்கில் எழுதலாம். ட்ரைனிங்கில் இன்றைக்கு மாஸ்டர் பவுன்ஸ்க்கு அந்த லாஸ்ட் பர்ச்சேஸ் ஓடரோ இல்லை பர்ச்சேஸ் என்ன பேட்டர்ன் பேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கன்றதை அறிஞ்சு கொண்டது. அது மினிமம் ஸ்டாக் லெவலில் பர்ச்சேஸ் பண்ணுன்றதை அறிஞ்சு கொண்டேன்னு சொல்லி நீங்கள் அதை தமிழில் இல்லை நீங்கள் இங்கிலீஷில் வடிவாக எழுதி போட்டு நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்தியான் டேட்டை போட்டு 4ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 போட்டு ஒரு புக்கில் ஒரு பக்கம் ஒரு வடிவாக எழுதி வைங்க. அண்டண்டே எழுதிட்டீங்கன்னு சொன்னால் கடைசி நேரம் கஷ்டப்பட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இந்தியானுக்குரிய ஒரு பேஜை எழுதி வச்சுக்கணும். நாளைக்குன்னா நாளைக்கு. இப்போ சனிக்கிழமை எழுதி வைக்கக்கூடாது. சனிக்கிழமை லீவு சரிதானே? சனிக்கிழமை லீவுன்னு நான் சொல்லியிருக்கிறேன், வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை லீவுன்றது உங்களுக்கு அங்கே சிஎம்சிசியில் கிளாஸ் இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு 1:30க்கு ஒரு உங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி என்னென்ன விஷயத்த என்ன இன்றைக்குன்னு சொல்லுவான் கூட, என்னென்ன விஷயத்த கூட ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, என்ன பேட்டர்னில் போகணும்னு சொல்லி. அப்போ அதுலேயும் ஜாயின் பண்ணுவோம். இன்றைக்கு 1:30 உங்களுக்கு லிங்குகள் பர்சனலாக வந்திருக்கும். இதுதான் இதுதான் உங்களுக்கு புதிய அசைன்மெண்ட். ரைட். அடுத்த ஓகே சுஜன், நீங்கள் வாசி. Practical example. Last order included 200 strips of antibiotics, but sales average is 40 per month. Conclusion. Not based on guideline. Likely bulk discount purchase. அப்போ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க என்னண்டு லாஸ்ட் ஆர்டரில் 200 வாங்கப்பட்டது, 200 வாங்கப்பட்டது. ஆனால் நீங்கள் சேல்ஸ் எவரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு 40 தான் இருக்குது. அப்போ அந்த சேல்ஸ் அடிப்படையில் அல்லது உங்களோட ஒரு கைட்லைன் அடிப்படையில் அல்லது சேல்ஸ் அடிப்படையில் அதை வாங்கியிருக்குதா? 40 தான் ஒரு மாதத்துக்கு, கிட்டத்தட்ட 40 கிட்ட தான் முடியுது. சேல்ஸ் எவரேஜை பார்க்குறீங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் எவ்வளவு போயிருக்கு ஒரு மாதத்துக்கு, லாஸ்ட் மந்த்துக்கு நான் கேட்குறீங்க ஒரு 40 என்னென்ன ஒரு பார்ப்போம். ஒரு இந்த ப்ராடக்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு மந்த்துக்கு எவ்வளோ போயிருக்குன்னு பார்க்குறீங்க. ஓகே, 40 கிட்டத்தான் போயிருக்கு. ஆனால் பர்ச்சேஸிங் 200 மந்த்துக்கு, இப்போ 200 பர்ச்சேஸ் 200 வாங்கியிருக்கு இந்த பார்த்தா அது கட்டாயம் அது ஏதோ டிஸ்கவுண்ட் அடிப்படையில் இப்போ ஒரு 100 எடுத்தா இல்லை 150 எடுத்தா 50 ஃப்ரீயோ இல்லை ஏதோ ஒரு அடிப்படையில் அதை எடுத்துருக்கணும் என்று சொன்னால் 40 போகிற ஒரு இடத்துல 200 எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லைத்தான். இனிமேல் சரியான மெத்தட் ஒரு மந்த்லி கன்சம்ஷன் ரேட், ஒரு மந்த்துக்கு உழவு தேவைன்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டு போனால் தேவையில்லாத எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு. இப்போ இந்த மந்த்துக்கு உழவு தேவையானதை எடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டாக் அப்படியே இருந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு மற்றது மினிமம் 1 வருஷம் இருக்கிறத எடுக்கிறீங்க. இப்படிதானே சொன்னேன், மினிமம் 1 வருஷம் டேட் இருக்கிற, 1 வருஷமாவது டேட் இருக்கிற ப்ராடக்ட் எடுத்துட்டு நீங்கள் 1 மாதத்துக்கு தேவையானது தான் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1 மாதத்தில் அது முடிஞ்சிடும். ஆனால் அங்கால இன்னும் 11 மாதம் டேட் போக கிடக்கு, முடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு சேவ். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு தேவையானது எடுக்கிறீங்க, 1 வருஷத்துக்கு தான் டேட் இருக்குன்னு சொன்னால் சில 1 வருஷத்துக்கு தேவையானது அந்த முடியாமலும் இருக்கலாம். இவ்வளவு வேறு மட்டும் நீங்கள் யோசிக்கிறீங்க, ஆனால் அவ்வளவும் போகல, மிச்சம் அப்படியே எக்ஸ்பைரி ஆகும்.
இப்போ ஓரளவு தேவையானதை பொறுத்து ஓட வந்ததான் கரெக்ட் மெத்தட். சரிதானே? ரைட். ஓகே. Key professional message. Inventory management should be data-driven, consistent, evidence-based, clinically responsible, financially controlled, not emotional, supplier-driven, random. ரைட். ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ன்றது எப்படியானது இருக்கணும்? ஒன்று தரவுன்ற அடிப்படையில் முடிவெடுக்கப்படணும். டேட்டா டிரைவன், தரவுகளின் அடிப்படையில், அதாவது உங்கள்கிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்குது, என்ன மாதிரி இதுகள் இருக்குது, எவ்வளவு மாதத்துக்கு எவ்வளவு போகுது, அல்லது எவ்வளவு போகுது என்றதை பொறுத்து டேர்ன் ஓவர் அதையெல்லாம் பார்த்து தான் என்ன செய்யணும்? ஓட பண்ணுவோம் தரவுகண்ட அடிப்படையில். அதே மாதிரி கன்சிஸ்டண்டாக இருக்கணும். எப்பவும் ஒரே மாதிரியான ஒழுங்கான முறையில் செய்யணும். ஒருக்கா இந்த முறை சரியா செய்து போட்டு அடுத்த முறை நீ அதை எடுத்துருக்கா பார்த்துக்கிட்டு போட்டுட்டு சரி இதில் ஒரு 10 போடுங்க, இதில் ஒரு 5 போடுங்க, பிறகு மாற்ற போடும். ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தா அதை கன்சிஸ்டண்டாக இருக்கும். அதே மாதிரி எவிடன்ஸ் பேஸ்ட்ன்றது ஆதாரங்கள் பதிவுகளின் அடிப்படையில் இருக்கும். உங்களோட இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எல்லாம் சரியா இருக்கும். கிளினிக்கலி ரெஸ்பான்சிபிள், அதான் சொன்னேன், நோயாளியின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் சொன்னாங்க. அந்த பர்ச்சேஸ்களில் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்க போகிற அந்த முக்கியமான ஒரு 3-4-5 பிராண்ட் வந்து நீங்கள் கொடுக்க போகிற பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டை பாதிக்கப்போம். இப்போ கிளினிக்கலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அது மாதிரி ஃபினான்ஷியலி கண்ட்ரோல்டாக இருக்கும். தேவையில்லாமல் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கக்கூடாது. தேவையின் அடிப்படையில் அளவாக கூட ஸ்டாக் பண்ணக்கூடாது. தேவையை பொறுத்து உங்களோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து சரியாக இருக்கும், கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. எமோஷனல் விழா பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. என்னண்டு அந்த ஃபார்மசியில் 400 எடுக்கிறாங்க, நாங்கள் சும்மா 10 எடுக்க இது இல்லை, என்னண்டு நாங்களும் ஒரு 400 எடுப்போம். எல்லாத்தையும் சரி அவன் அழுகிறான், இந்த ஒரு பெருசாக இந்த ஒரு சாமான் விற்கல என்று அழுகிறாங்க, இப்போ நாங்கள் எடுத்து விடுவோம். சில சப்ளையர்ஸ் வந்து சில ரெப்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதம் ப்ராடக்ட் பெருசாக போயில கொஞ்சம் தான் சேல்ஸ் காட்டணும், என்ன செய்கிறது, மாதம் முடிய போது கொஞ்சம் ப்ராடக்ட்டுகள் போன குறைவாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் எடுத்து கொண்டு அடுத்த மாதம் பார்த்து ஏதாவது செய்யும். அப்படி இப்படி அழுவாங்க. அழுதா உடனே அப்படியே மனம் உருகி அப்படி உருகி நீங்கள் நடத்தினா உங்களோட பிஸ்னஸும் உருகி போயிடும். சரிதா? அப்படி எல்லாரும் அப்படி தான் அழுவாங்க. எல்லாரும் அழையக்குள்ள நீங்கள் எல்லா ப்ராடக்டையும் எடுத்து வச்சிருந்துட்டு நீங்கள் கடைசியாக உங்களோட காசை அப்படியே வச்சுட்டு செல்ஃபில் சுற்றி பார்த்து கொண்டு போக வேண்டியதான். சரிதா? எமோஷனலாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. எங்கள்கிட்ட பெருசாக ப்ராடக்ட் ஒன்றும் போயில, நீங்கள் எடுங்க வேணும்னு சொன்னால் உடனே சரியில்லை தானே, போயில கூடாது, கவலைப்படுறான்னு வாங்கிடுவோம். அந்த விளையாட்டுக்கெல்லாம் கூட இருக்கக்கூடாது. அந்த பாதிக்கப்பட போகிறது நீங்களும் பேஷண்ட். அதே மாதிரி சப்ளையர் சொல்றது கேட்க வாங்கக்கூடாது. அதுதான் அடுத்து சொன்னேன். சும்மா சொல்லலாம் தானே, அந்த டாக்டர் எழுதுறாரு, இந்த டாக்டர் எழுதுறார், அந்த கிளினிக்கில் அவ்வளோ பறக்குது, இந்த கிளினிக்கில் அவ்வளோ பறக்குது என்று சொல்லி அவரோட சேர்ந்து பறக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஓரளவு யோசிக்க தெரியணும், முடிவெடுக்க தெரியணும் தானே. இப்போ இது இப்போ போமா அப்படி சொல்றது நம்பக்கூடிய மாதிரி இருக்கணும். சரி, உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியலைன்னு சொன்னால் உடனே தவிர்த்து விட்டுருவோம். இல்லை பார்ப்போம் நான் பார்த்துட்டு கோல் பண்ணுறேன்னு சொல்லி கூட அனுப்பிட்டு பிறகு நீங்கள் வடிவாக விசாரித்து பார்த்துட்டு வேணுமெண்டா கோல் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். இதுதானே, எமோஷனலாக ஆர்டர் பண்ணக்கூடாது. சப்ளையர் சொல்கிறது அவைய எடுப்புக்கு அவைய சொல்கிற மாதிரி கேட்குற எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணக்கூடாது. ரெண்டமாகவும் ஒரு திட்டம் இல்லாமலும் ஆர்டர் பண்ணக்கூடாது. சரி, அதுலேயே வந்துடாங்க இதுலேயே வந்துடாங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணக்கூடாது. இதுதானே உங்கள் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஆர்டர் எக்ஸிக்யூஷன் அண்ட் சப்ளையர் ரிலேஷன்ஸ். சரிதானே? அதாவது ஆர்டர் எக்ஸிக்யூஷன்ன்றது முக்கியமானது பர்ச்சேஸ் ஆர்டர் ஜென்ரேஷன் மற்றும் சப்ளையர் ஹேண்ட்லிங். இப்படியான விஷயங்கள் நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும்.
நான் இன்றைக்கு முடிக்கிறேன். இதோட நான் நிப்பாட்டிட்டு நான் நாளைக்கு கண்டினியூ பண்ண வேண்டாம். உங்களுக்கு இன்றைக்கு ஓரியன்டேஷன் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னபடியா என்ன மாதிரி விஷயங்கள் போக போகுதுன்ற ஒரு பார்த்துட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். இதுதானே ஓரியன்டேஷனில் வந்து உங்களுக்கு எப்படி ட்ரைனிங் போகணும், என்ன விஷயம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணும், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நான் என்னென்ன விஷயங்கள் கூட ஃபோக்கஸ் பண்ணணும்னு அதை இருக்கா பாருங்க. பார்த்துட்டு அது நம்ம ஃபார்மசி ஓனர்ஸுக்கு தான் லிங்க்ஸ் வந்துருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ண ஃபார்மசிஸ் இருக்குது தானே, ஃபார்மசிஸுக்கும் ஜூம் லிங்க் வந்துருக்குது. நம்ம எல்லாரும் தான் ஜாயின் பண்ண வேண்டி வரும், ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ண வேண்டி வரும். ஃபார்மசிஸ் ஓனர்ஸோ ஃபார்மசிஸ்டோ ஜாயின் பண்ண வேண்டி வரும். இன்றைக்கு 1:30க்கு ஜாயின் பண்ணி வடிவாக எல்லாத்தையும் நோட் பண்ணி முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்களை குறித்து கொண்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.